தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ என்னோட போட்டோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி என்னுடைய வீடியோஸும் வந்து நான் இப்போ லைவ்ல வரோம் அப்படிங்கும்போது பார்த்துருப்பீங்க. சரி. ஸோ என்னுடைய பெயர் மகேஷ். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களோட பெயர்களை வந்து சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சொல்ல முடியாத நபர்கள் வந்து கைண்ட்லி வந்து மெசேஜ் பண்ணுங்க. நம்மளுடைய எந்த ஊர் பேர் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னாலும் உங்களுடைய பெயர் மட்டும் வந்து அட்லீஸ்ட் தெரிவிச்சா போதும். பிரகதீஸ்வரன் சார் ஃப்ரம் திருவண்ணாமலை, தேங்க்யூ ஸோ மச் சார். முத்துக்குமார் சார் ஃப்ரம் பாண்டிச்சேரி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரகதீஸ்வரன் சார், முத்துக்குமரன் சார், என்னுடைய நேம் மகேஷ். 3 பெயர்கள் சொல்லியிருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க அல்லது வந்து வாய்ஸ் மெசேஜ்ல கொடுக்கலாம். எஸ் ப்ளீஸ். சார், நீங்க ரஷ்யா, கோயம்புத்தூர். ஓகே, ரஷ்யா. ரஷ்யாங்கிறது வந்து ஃபாரின்ல எல்லாம் மேடம் இருக்கு, நீங்க கோயம்புத்தூர்ல இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா சார், ரஷ்யான்னு எனக்கு அப்பயே பேர் எங்க அப்பா வச்சுட்டாரு. ஓகே, அப்போ உங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மேடம். மோஸ்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவர்ஃபுல். சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஓகே, சார். சரி. வேற யாராவது மெசேஜ்? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சார், நான் த மலர்விழி நெக்ஸ்ட் ஒன் இஸ் கத்தார்ல இருந்து பேசுறோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். எஸ் மலர்வி மேடம், ருஷ்யா மேடம், பத்மபிரியா ஃப்ரம் சேலம், தேங்க்யூ மேம். வித்யாலக்ஷ்மி ஃப்ரம் சென்னை, தேங்க்யூ மேம். வெற்றி செல்வா ஃப்ரம் சேலம், தேங்க்யூ மேம். வேற யாரும் பேசணும் அப்படின்னா உங்க பெயர்களை வந்து சொல்லலாம் அல்லது வந்து உங்களுடைய நேம்ஸ் வந்து நீங்க தாராளமாக பதிவு செய்யலாம். எஸ், சரி. அகைன் வந்து இதுல இப்போ ஜாயினிங்ல வந்து காட்டக்கூடிய பெயர்கள் நான் படிச்சிடுறேன். வித்யாலக்ஷ்மி, வெற்றி செல்வா, திருமணி, வனிதா, சரளாதேவி, மாரிமுத்து, ருஷ்யா விஜய், ரம்யா, பிரகதீஷ், பத்மபிரியா, முத்துக்குமரன், டாக்டர் மலர்வி, ஜெயஜோதி அண்ட் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் மகேஷ். ஸோ எனக்கு நானே வணக்கங்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ஸோ ஒட்டுமொத்த எஸ் ரம்யா மேம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரம்யா ஃப்ரம் மதுரை, தேங்க்யூ ஸோ மச் மேம் ரம்யா மேம். ஸோ அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ நீங்க இப்போ இந்த ஸ்லைட்ல அல்லது பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பேட்ச், BACH. இவர் தான் இந்த மலர் தீர்வுகள் வந்து அறிமுகப்படுத்தி அதனுடைய சாராம்சங்களை மிக எளிமையாக ஒவ்வொரு சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும்படியாகவும் ஒவ்வொரு சாமானிய மக்களாலும் ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிற அடிப்படை வந்து ஒரு விலையை கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு 100 ருபீஸ் கொடுத்து கூட வாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற அளவில் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்து சென்ற ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான இயற்கையின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஏன் இயற்கையின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்புன்னு சொல்றோம் அப்படின்னா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம பொதுவாக வந்து நமக்கு வந்து தெரியும் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நம்ம நிறைய கமாண்டிங் அப்படிங்கிறது நிறைய விஷயம் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடியது வந்து நம்மளுடைய பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ இந்த பிரெயின் அண்ட் பாடி அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி நம்ம வந்து நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து மனம் அல்லது சோல், மைண்ட், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை சொல்றோம். ஸோ அப்ப அந்த டோட்டல் பாடிக்கு நம்மளுடைய ஆக்சஸ் எல்லாத்துக்குமே நமக்கு பிரெயின் தான் வந்து காரணம், அதுதான் வந்து முதன்மை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கே நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இந்த பிரெயின், இந்த பாடி அனைத்து விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதான் வந்து மனம். அப்பேற்பட்ட அந்த மனதையே வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய இயற்கையோடு ஒத்திணைந்து வாழக்கூடிய தன்மைகளை மிக எளிமையாக மலர்கள் இருந்து மிக மென்மையான மலர்கள் இருந்து மிக அற்புதமான தீர்வுகளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த இயற்கையினுடைய ஒரு பிரதிபலிப்பு அல்லது படைப்பு அப்படிங்கிறது சொல்றேன். ஸோ இப்போ நான் அவரை பத்தி வந்து நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஃபுல்லா மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சில நபர்கள் வந்து தெரிவிக்க முடியுமா? சார் இதெல்லாம் வந்து நீங்க அவருக்கு ஏன் சார் சொல்றீங்க, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, வேற எதனா பேர் சொல்லலாம், இது வந்து ரொம்ப எக்ஸாகரேட்டா தெரியுது, இன்னும் கம்மி பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல இதை விட இன்னும் ஒரு மிகப்பெரிய பெயர் வந்து நம்ம சொல்ல முடியும் சார் அப்படின்னு சொல்லி உங்களோட ஐடியாக்கள் வந்து என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம இன்றைய கலந்துரையாடல் அல்லது கான்செப்டுக்குள்ள போயிடலாம். எஸ் பிளீஸ். எஸ், ஸோ பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து எல்லாரும் மியூட் பண்ணியிருக்கேன், மியூட்டை எடுத்துட்டு தாராளமாக பேசலாம்.
எஸ். ஓகே. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி. இப்ப இந்த பாடி அண்ட் மைண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சரியா இருக்கணும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு இமேஜ் தான் வந்து ஷோ பண்ணியிருக்கோம். அப்போ பாடியும் மைண்டும் வந்து அட்ஜஸ்டடாக கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் அப்படின்னா பொருந்தி போயிருக்கு, சரியா இருக்கு, இணைந்து இருக்கு அப்படிங்கிறது. நார்மல். அப்புறம் ஃபங்க்ஷன் இஸ். அப்போ நார்மல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ப்ராக்டிகல் கெப்பாசிட்டின்னு அர்த்தம். சாதாரணமாக அப்படிங்கிற மாதிரி. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது வந்து ஒரு செயல் அப்படிங்கிற அர்த்தம். ஈஸ் அப்படின்னா எளிமையாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாடியும் மைண்டு நமக்கு வந்து கனெக்டா இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு அனைத்துமே வந்து இணக்கமான தன்மையில இருக்கும், அலைன்மெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறதும், அனைத்து விஷயங்களும் நமக்கு சாதாரணமாக தெரியும் அல்லது சாதாரணமாக நம்ம ஒரு விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, நம்மளை திட்டுறாங்க, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருசா எடுத்துக்க கூடாது. அப்போ நம்ம நார்மலா இருப்போம். சாதாரணமா அதை எடுத்து ஜஸ்ட் ஓகே, நோ ப்ராப்ளம், என் மேல தவறு இருந்துச்சு அதனால அவங்க திட்டினாங்க, ஓகே திட்டுட்டோம். யார் திட்டுறாங்க? பேரண்ட்ஸ் தானே திட்டுறாங்க, அல்லது வந்து எனக்கு ரிலேட்டிவ் தானே திட்டுறாங்க, இல்ல நம்ம தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறனாலதான் அவங்க நம்மளை திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நார்மலா எடுத்துட்டு போயிடலாம். ஃபங்க்ஷன். அப்ப நம்முடைய மைண்ட் அண்ட் பாடி அப்படிங்கிறது நமக்கு வந்து சரியான நிலையில சமநிலையோட வந்து நமக்கு செயல்படணும் அப்படிங்கிற விஷயங்களும் சாத்தியப்படும். அடுத்தது இஸ். அப்ப நம்ம அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கணும்? மிக எளிமையாக, ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் எப்போ நமக்கு சாத்தியம்? அலைன்மெண்ட், நார்மல், ஃபங்க்ஷன், இஸ் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் எப்போ சாத்தியம் அப்படின்னா இந்த பாடியும் மைண்டும் நமக்கு அட்ஜஸ்டடாகவும் கனெக்டடாகவும் இருக்கும்போது சாத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப ஒருவேளை நமக்கு இந்த பாடியும் பிரெயினும் அல்லது பாடியும் மைண்டு வந்து கனெக்டடா இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, அல்லது டிஸ்கனெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நமக்கு என்ன நடக்கும்? முதல்ல மிஸ் அலைன்மெண்ட் அல்லது டிஸ்கனெக்ஷன், மிஸ் அலைன்மெண்ட் ஆகும். நார்மலா இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அப்நார்மலா மாறும். ஃபங்க்ஷனா இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மால் ஃபங்க்ஷனா மாறும். எளிமையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நோய்களாக அல்லது ஆரோக்கியமற்ற தன்மைகளாக மாறும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து அலைன்மெண்ட், நார்மல், ஃபங்க்ஷன், எளிமை. அப்போ இணைந்து இருக்கணும், சாதாரணமா இருக்கணும், செயல்பட்டு கொண்டிருக்கணும், எளிமையா இருக்கணும் அப்படின்னா பாடியும் மைண்டும் ஒத்த தன்மையில் அட்ஜஸ்டடாக கனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லோராலும் புரிந்து கொள்ள முடிகிறதா? நான் இப்ப குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு இமேஜ் அல்லது பிக்சர்ல இருந்து. எஸ். எனிஒன்? யூ கேன் புரியுது மெசேஜ் சார். ஆர் யூ கேன் வாய்ஸ். ஓகே. அப்போ நமக்கு கேட்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும், பொருளாதார பிரச்சனை, உடல் பிரச்சனை, மன பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, இல்ல நமக்கு நாமே பிரச்சனை, எதுவா இருந்தாலும் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? பாடியும் மைண்டும், பாடியோ மைண்டோ, பாடியோ பிரெயினோ கனெக்டடா இல்லாம இருக்கிறது தான் அப்படிங்கிறத 100% புரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் 100% உணர்வுபூர்வமாக, அறிவுபூர்வமாக ஒவ்வொருத்தராலும் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படிங்கிறவங்க 100% அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடலாம், அல்லது வாய்ஸ்ல நீங்க ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா தெரிவிக்கலாம். எஸ். எஸ் சார். ஓகே. எஸ். ஓகே. 100%. சரி. இப்போ இந்த கிளாரிட்டியோடவே நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் நமக்கு லைஃப்ல வந்து என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கலையோ, என்னென்ன கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆன்சர் இல்லாம போதோ, என்னென்ன கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்சரே இல்லை நம்ம உலகத்துல நினைச்சிட்டு இருந்தோமோ அத்தனை விஷயங்களுக்குமான அந்த ஆன்சர் அல்லது விடை அல்லது சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த வகுப்புகள் அல்லது நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்க படிப்படியா புரிந்து கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இங்க போட்டிருக்கிற மாதிரி அனைத்து விஷயங்களும் ஈஸியா எளிமையா இருக்கும். செயல்படாத அனைத்து விஷயங்களும் செயல்படும், சாத்தியமாகும். அசாதாரணமா இருக்கிறது மிகுதியினும் குறையினும் நோயின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு வந்து குறையாமலும் மிகுதி ஆகாமலும் இருக்கணும் அப்படின்னா அப்ப நார்மலா இருக்கணும். இப்ப அனைத்து விஷயங்களாலும் நம்ம வந்து நார்மலா ஏத்துக்க முடியும், பார்க்க முடியும். அலைன்மெண்ட். நமக்கு எந்தெந்த விஷயங்களா வந்து கனெக்ட் ஆகல, நடக்கல, இது இல்ல அது இல்லைன்னு நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களும் நமக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? கிளியர் சார். சரி. சோ இப்ப நம்ம இந்த மலர்கள் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நிறைய வகுப்புகளை சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு செடி, கொடி அல்லது மரம் அப்படிங்கிறது போது நாம வந்து மருத்துவ ரீதியா பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்ம சவுத் இந்தியாவில தமிழ்நாடுகளை பொறுத்தவரையில ஒரு சித்த மருத்துவம், ஆயுர்வேதா அல்லது நாட்டு மருத்துவம் ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு தாவரங்கள் இருந்தோ இல்ல மிருகங்கள் இருந்து ஏதோ ஒரு வகையில எடுத்து ஒரு ஒரு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு வந்து கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நம்ம ஒரு செடியில இருந்து எடுக்கிறோம் சார், ஒரு மரத்துல இருந்து ஒரு நமக்கு ஒரு 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 மூலிகை எடுக்கிறோம் இல்ல ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா ஒண்ணு கிளைகளை எடுப்பாங்க அல்லது பட்டைகளை எடுப்பாங்க, வேர்களை எடுப்பாங்க, இலைகளை எடுப்பாங்க,
பூக்களை எடுப்பாங்க, அல்லது ஒட்டுமொத்தமா சம்மூலம் அல்லது சம்மேளம்னு சொல்லக்கூடிய அந்த செடியை வந்து ஒட்டு மொத்தமா அந்த வேர்ல இருந்து நுனி வரையில அனைத்து விஷயங்களுமே வந்து ஒரு சேர எடுப்பாங்க. காய், கனியில இருந்து தோல் உள்ள இருக்கக்கூடிய விதைகள் அப்படி இருந்து எது வேணா இருக்கலாம். அந்த ஒட்டுமொத்த ஒரு செடி அல்லது மரத்துல இருந்து ஒட்டுமொத்த தன்மைகளும் அவங்க எடுத்து வெவ்வேறு மெத்தட்ஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுப்பாங்க. காய்ச்சுறது, இல்ல வந்து அதை வந்து வெயில்ல வந்து உலர்த்துறது, இல்ல வந்து நெய்யல்ல உலர்த்துறது, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதோட நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் அது வந்து ஒருத்தவங்க வந்து லிக்விடா கொடுப்பாங்க, ஒருத்தவங்க வந்து கேப்சூலா கொடுப்பாங்க, ஒருத்தவங்க வந்து பவுடரா கொடுப்பாங்க, ஒருத்தவங்க வந்து வெவ்வேறு விதமாக வந்து வெவ்வேறு விஷயங்களை வந்து நமக்கு கொடுப்பாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு வந்து இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது, இல்ல மலர் தேர்வுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப என்னதான் அது ஒட்டுமொத்த மரத்துல இருந்து நம்ம அனைத்து விஷயங்களும் வந்து ஒரு மருத்துவ ரீதியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், இப்ப அது ஒரு மரமாவும் ஒரு மனிதனாவும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு மனிதன் இருக்கிறோம். ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னாலே வந்து ஆறறிவு படித்த ஜீவன். அப்ப அந்த அறிவு அப்படிங்கிறது நமக்கு பகுத்தறிவு, பகுத்து ஆராய்தல், ஒரு விஷயத்தை வந்து பகுத்து பிரித்தல். இப்போ ஐடென்டிபிகேஷன், ஜட்ஜ்மெண்ட், டெசிஷன் மேக்கிங், இந்த கெப்பாசிட்டி எல்லாம் டிஃபால்ட்டா நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த ஆறறிவுக்கு உரிய தன்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி இருக்கும்போது நம்ம அந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரதானமாக பிரெயின் அப்படிங்கிறதோ அல்லது வந்து மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லுவோம். அப்ப நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம டோட்டல் பாடி இருக்கு. டோட்டல் பாடி என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம எப்படி வந்து கைகளை வந்து அசைக்கிறோம், எப்படி பேசுறோம், டோன் ஆஃப் வாய்ஸ் என்ன, எப்படி வந்து நம்மளுடைய பிஹேவியர்ஸ் ஆட்டிடியூட் வந்து வெளிப்படுது, எப்படி வந்து நம்ம அப்பியர் ஆகுறோம், என்ன விஷயங்களை சொல்றோம்னு சொல்லி அனைத்து விஷயங்களும் நமக்கு பிரெயின்ல இருந்து தான் வந்து சிக்னல்களாகவோ, கம்யூனிகேஷன் ஆகவோ, ப்ராசஸ் ஆகவோ மொத்த விஷயங்களும் பிரெயின் அப்படிங்கறத நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அனிச்சை செயல்களாகவோ, அதாவது நம்ம இன்வாலண்டரா, அப்போ நம்ம இன்டென்ஷன் இல்லாம நடக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இன்டென்ஷனோட நம்ம செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரிதான். சரிங்களா? அத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து பிரெயின்ல இருந்தா வந்து ஒரு ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அந்த வகையில ஆறறிவு படைத்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். இப்ப அந்த ஒத்த பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒட்டுமொத்த இந்த பிசிக்கல் பாடியும் சரி, பிசிக்கல் பாடியில இருக்கக்கூடிய ஆர்கான்ஸும் சரி, அந்த ஆர்கான்ஸ்கள் செயல்படக்கூடிய விதங்களும் சரி, ஒவ்வொரு ஆர்கனும் இன்னொரு ஆர்கனோட வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கணும், எப்படி வந்து அது செயல்படணும், எப்படி வந்து கம்யூனிகேட் ஆகணும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் ஒரு சேர நிர்வகிக்கக்கூடிய அல்லது செயல்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி நமக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பிரெயின்ல இருக்கோ, அந்த ஒட்டுமொத்த சாராம்சம் அப்படிங்கிறது நமக்கு பிரெயின்ல இருக்கோ, மூளையில இருக்கும். அது போல ஒரு மூலிகையோ, ஒரு செடியோ ஏதோ ஒண்ணு எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு இனம், அந்த ஒரு பிளான்ட் அப்படிங்கிறதுல ஒட்டுமொத்த சாராம்சம் அப்படிங்கிறது அந்த பூக்கள்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படின்னா ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னு நம்ம தாய்மை அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? அவங்க ஒரு தாய் ஆகுறாங்க, ஒரு அம்மா ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க பிரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தை பெற்றெடுத்தாங்க அப்படின்னா தான் அந்த பெண்மைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு முழுமையா அடையும் அப்படிங்கிறது நாம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் அந்த ஒரு முழுமையான தன்மை அப்படிங்கிறது வந்து எப்படியோ, அது போல அந்த ஒரு செடி கொடியினுடைய முழுமையான தன்மை அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக, பரிபூர்ணமாக, முழுவதுமாக ஒவ்வொரு மலர்கள்லயும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு சீசன் ஒரு ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கு அப்படின்னா, அந்த சீசன் வரும்போது அது வந்து நம்ம பூக்கள் மலர்ந்து, அந்த பூக்கள்ல இருந்து காய், கனி அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். அப்ப நம்ம ஒரு செடி வைக்கிறோம் சார். அது வந்து பூக்கவே இல்ல அப்படின்னா, நமக்கு என்ன வரும்? அந்த அந்த ஒரு அந்த ஒரு செடி அல்லது மரம் என்கிறது முழுமைத்தன்மை அடையல அப்படிங்கிறது சொல்லுவோம். அதாவது அடுத்த ஜெனரேஷன் வர்றதுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து அதுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பூக்கள் அப்படிங்கிறத தாண்டி தான் வந்து நமக்கு காய்கள், கனிகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து பூக்களுக்கு முன்னாடியே வந்து காய்கள் வந்ததுக்கு பின்னாடி தான் கனிகள் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கலாம். பட் இன் ஜெனரல் நம்ம ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு தாவரம் அல்லது ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அதனுடைய முழுமையான தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பாக அல்லது அற்புதமான பிரதிபலிப்பாக ஒவ்வொரு மலர்களும் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அந்த மனம்னு சொல்லக்கூடிய அல்லது அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரெயின் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டது வந்து ஒட்டுமொத்த மனிதனுடைய ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கப்படுறோமோ, அது போல ஒவ்வொரு தாவரங்களினுடைய ஒரு மருத்துவம் வாய்ந்த ஒரு பிளான்ட்டினுடைய முழுமையான தன்மை அப்படிங்கிறது மலர்கள்ல இருக்கு அப்படிங்கறத எல்லோராலும் கிளியரா புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? எஸ். எஸ் சார். சரி. அப்போ இது வந்து நம்ம மலர்கள் இருக்குன்றது மட்டும் கிடையாது. அந்த மலர்கள் வந்ததுக்கு பின்னாடி தான் அடுத்த ஒரு ஜெனரேஷன் வருது அப்படிங்கும்போது நம்ம அது புரிஞ்சுக்கணும்.
இப்ப மரமே வந்து நமக்கு பூக்காமலோ இல்ல வந்து நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கே போகாம இருந்தா நம்ம அந்த செடியை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? இப்ப அடுத்தடுத்த மகரந்த சேர்க்கை நடைபெறணும் அப்படின்னு சொன்னாலோ, அடுத்த வந்து அது ஒரு செடியா இருக்குது அடுத்த ஒரு தோப்பா மாறணும் அப்படின்னு சொன்னாலோ, அனைத்து விஷயங்களுக்கும் அந்த பூக்கள் அப்படிங்கிறது பிரதானமா இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு மலர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா தேனீக்கள் அல்லது தேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நிறைய மருத்துவ முறைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேன் அப்படிங்கிறது வந்து பிரதானமான மருத்துவ குணங்களுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப அதுவுமே வந்து நமக்கு தேனீக்கள் இருந்தோ பூக்கள் இருந்தோ தானே வருது. எஸ். எஸ். அப்போ நமக்கு தாவரங்களுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்புங்கிறது மலர்கள் இருந்து இருக்குதுன்னு ஒரு பக்கம் பார்த்தாலும், நாம உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ பல்வேறு சடங்குகள்லயும் சரி, குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி கூட வந்து முதல் முறையா வந்து தேனை வந்து கொடுப்பாங்க, ஒரு இனிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்ட் தானே? ஆமா. அப்போ அப்ப அந்த தேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் வந்து இன்டைரக்டா வந்து மலர்கள் இருக்குன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ நம்ம அது தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு மலர் தீர்வுல வந்து ஒரு ஒரு வேற ஒரு ப்ராசஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம ஒவ்வொரு நேரங்கள்லயும் வந்து நம்ம வந்து நம்ம பண்பாட்டு முறைகளாகவோ பாரம்பரிய முறைகளாகவோ ஒவ்வொரு நேரங்கள்லயும் வந்து நம்ம அந்த மலர்களை வந்து வேற ஒரு ரூபத்துல வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய முதல் குழந்தை பிறப்புல வந்து பிகினிங்லேயே நம்ம வந்து அதை பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கறத எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் வந்து மலர் தீர்வுகள் அப்படிங்கிறது மற்ற மற்ற மருத்துவ முறைகள் எல்லாம் விட ரொம்ப ஒரு அதி அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடியதாகவும் மேன்மை பெற்ற ஒரு மருத்துவ முறையாகவும் தீர்வு அப்படிங்கிற சொல்லக்கூடிய வகையில் வந்து எவ்வளவு பெரிய அற்புதங்களை மிராக்கல்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ப்ராக்டிகல் லைஃப்ல நம்ம சுத்தி நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மலர்களை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். கிளியர்? இந்த விஷயத்துல யாருக்காவது வந்து சார் நீங்க சொல்றது புரியல, கேள்வி சந்தேகம் இருக்குது அப்படின்னா கேட்கலாம். எஸ். சரி, ஓகே, தேங்க்யூ சோ மச். சரி, இப்போ இந்த புரிதலோடவே அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு வருடத்துல வந்து நமக்கு எத்தனை மாதங்கள் இருக்கு? 12. சாரி, 12 மாதங்கள் இருக்கு. சரி, நம்ம கருவா உருவானதுல இருந்து நம்ம எத்தனை மாதங்கள் வந்து பிறக்கிறோம் பொதுவா? 10 மாதங்கள். சரி, 10 மாதங்கள். அப்போ 10ங்கிறது ஒண்ணு அல்லது வந்து 12 அப்படிங்கிறது ஒண்ணு. சரி, ஜோதிடத்துல வந்து 10ஆம் பாவங்கிறதோ 11ஆம் பாவம்ங்கிறதோ 12ஆம் பாவம்ங்கிறது என்னவா சொல்லுவாங்க? ஜோதிடம் தெரிஞ்சவங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? 10, 11, 12. தெரியலையே. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ஜாதக கட்டம் எடுக்கிறோம். அதுல எத்தனை சொல்லலாமாங்க பாவங்கள் சார்? எத்தனை ராசி? சரி, சொல்லுங்க மேம். சார் 12 பாவங்கள் இருக்குங்க சார். ம் 12 பாவங்கள். அந்த 10ஆம் பாவம் அப்படிங்கிறது தன்னுடைய கர்மஸ்தானம். நம்ம செய்யக்கூடிய தொழில். ம் 11 லாபம். ம் அது ஒரே ஒரு வேர்டுங்க சார். 12 ம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க சார். சரி, விரயஸ்தானம் அப்படின்றத செலவுன்னு எடுத்துக்கலாம். லக்னம் வந்து ஒரு செலவுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, லக்னம் அப்படிங்கிற ஒரு பிறப்பா எடுத்தோம் அப்படின்னா 12ஆம் பாவம் என்பது இறப்பு. கரெக்டா? ஆமாங்க சார். இறப்பு. ஓகே, விரயம்ங்கிறது 10ஆம் எல்லாமே பாவம். டோட்டலா. ஓகே, 10ஆம் பாவம்ங்கிறது தொழில் அல்லது கர்மம் அல்லது ஒரு செயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆமாங்க சார். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும். 12ஆம் பாவங்கள் அப்படிங்கிறது வந்து பிறப்பு அப்படின்னு சொன்னா இறப்பு. 12ஆம் பாவம்ங்கிறது வந்து இறப்பு. சரி, இப்ப ஆமாங்க. நம்ம இதை பிசினஸ் மாதிரி பார்ப்போம். பிசினஸ் பண்றோம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம் லாபம் வருது. லாபம் வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்றோம், இல்ல எதனா பொருள் வாங்குறோம், செலவு பண்றோமா, இல்ல அப்படியே வந்து நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி வச்சுக்கிறோமா அந்த லாபத்தையோ அதை வந்து தொழில் வரக்கூடிய விஷயங்களையோ? செலவு பண்றோமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமா? தொழில்ல வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஒண்ணு ரீஇன்வெஸ்ட் பண்றோம். அப்படி இல்லைன்னா சரி, அது செலவு பண்ணுவோம். அவ்வளவுதான் சார். சரி, ஓகே, ஏதே ஒண்ணு. அப்ப அந்த மொத்தத்துல வந்து நம்ம இருக்கக்கூடிய காசு இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பக்கம் நம்ம வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்டா பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம கையில இருக்கக்கூடிய காசுல வந்து நம்ம வந்து செலவு செய்யறதா? அப்ப அந்த எக்ஸ்பென்ஸ் மாற்றங்கள். அப்படிங்கிறது அங்க ஆமா, எஸ், அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும்போது நமக்கு ஒரு முதலீடா மாறும். செலவா இருக்கும்போது செலவுக்கு ஏற்ற ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டா? எனவே வந்து நமக்கு அந்த கையில இருக்கக்கூடிய காசு வந்து நம்ம செலவு செய்யறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டா? கரெக்ட்டுங்க சார். எஸ். அப்போ ஒரு செயல் அல்லது கர்மா. அந்த கர்மால இருந்து நமக்கு வரக்கூடியது என்ன? லாபம், இன்பம், மகிழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு செயலை செய்யறோம், ஒரு இன்பம் மகிழ்ச்சி வருது. அடுத்த கட்டத்தோட அடுத்த அடுத்த பரிணாமம் என்ன? எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு இருக்கும். அதுல சம்பாரிச்ச காசு என்ன வருதுன்னு நம்ம செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு இருக்கும். அப்போ ஒரு கர்மா அல்லது ஒரு செயல், அதுல இருந்து ஒரு மகிழ்ச்சி, இன்பம் இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்ததாக வந்து அந்த மகிழ்ச்சின்றதோ, இன்பம் அப்படிங்கிறதோ, லாபம்ங்கிறதோ எல்லாத்தையும் நம்ம செலவு பண்றோம் அல்லது விரயம் பண்றோம் அல்லது பிறப்பா இருந்துச்சுன்னா இறப்பு. எனவே வந்து ஒரு முடிவு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கர்மா, ஒரு அல்லது ஒரு கர்மா அல்லது ஒரு செயல்,
லாபம் அல்லது மகிழ்ச்சி, அதற்கு அடுத்ததாக விரயம் அல்லது செலவு அல்லது முடிவு. அவ்வளவுதானே, லைஃபே அவ்வளவுதானே. இப்போ நம்ம பிறக்கிறோம், ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு செயல்களை செய்யறோம், ஒரு விஷயங்களை பார்க்கிறோம், பேசுறோம், செய்யறோம், ஒரு விஷயத்த செய்யறோம். அதனால நமக்கு என்ன வருது? மகிழ்ச்சி வருதா? சந்தோஷம் வருதா? ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமா? ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோமா? ஒரு லாபம் நமக்கு கிடைக்குதா? இப்ப நீங்க எல்லாரும் இங்க வந்து கேட்டிருக்கீங்க, அப்ப உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குதா? ஒரு லாபம் கிடைக்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? கண்டிப்பா. இப்ப லாபம் இல்ல, ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நம்ம இங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பீங்களா? சரி. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பிறக்கிறோம், ஒரு செயலை செய்யறோம், அதுல இருந்து நமக்கு மன மகிழ்ச்சியோ பொருளாதாரமோ ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. அது அடுத்ததா இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்க கேட்டுக்கிட்டு அதை அப்படியே விட்டுருங்களா, இல்ல வந்து உங்களோட ப்ராக்டிகல் லைஃப்ல அப்ளை பண்ணி பாக்குறது, இல்ல வந்து நீங்க அதை உங்களுடைய நாலேஜோட வந்து கம்பேர் பண்ணி பாக்குறதுலாம் வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு கர்மா அல்லது ஒரு செயல், அதுல இருந்து லாபம் அல்லது மகிழ்ச்சி, அதற்கடுத்ததாக விரயம் அல்லது செலவு அல்லது அல்டிமேட்டா ஒரு முடிவு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா இறப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஒரு முதல் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவுங்கிறது ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த முடிவு, அந்த முதல்ல ஆரம்பிச்சு நம்ம முடிவுங்கிறது போறதுக்குள்ள ஒரு கர்மா அல்லது செயல் இருக்கும். அதுல இருந்து நமக்கு மகிழ்ச்சி அல்லது லாபம் இருக்கும். அதற்கடுத்ததாக முடிவு இருக்கும். சரி, இப்போ பிசினஸ் பண்ற எல்லாருக்கும் லாபம் வருதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, லாஸும் வரும். அப்போ எஸ். செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்ல இருந்தும் நமக்கு லாபமும் வரும், நஷ்டமும் வரும். ஆனா அது லாபம் வருதா நஷ்டம் வருதா அப்படிங்கிறது நாம அந்த செயலை செஞ்சா மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து, செய்யாமலே வந்து நம்ம கணக்கு போட்டு பாக்குறதே வந்து இது வந்து லாஸ் வரும், இது வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த அந்த ஜோதிடத்துல பார்த்தோம் அப்படின்னாலே 10ஆம் பாவத்திற்கு பிறகுதான் 11ஆம் பாவமே தவிர, அது வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டர் எப்படி வருது. 10ஆம் பாவத்தை கடந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், 11ஆம் பாவத்துக்கு வர முடியும். அப்போ ஒரு செயலை செய்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதுல நல்லதா கெட்டதா, ப்ராஃபிட்டா லாஸாங்கிறது நமக்கு வந்து தெரியும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் வந்து செயல் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தன்மையில தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம எக்ஸிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய நாம அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய ஒரு செயல்பாடு தான். அப்ப அவர்கள் இறைவரும் வந்து இணையவில்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இருந்திருப்போமா? எஸ், எனிஒன்? நோ சார், இருந்திருக்க முடியாது. எஸ். சரி, இப்போ அவங்க வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து இப்ப இணையறாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க இல்லையா? அந்த குழந்தை வந்து அவங்க மகிழ்ச்சிக்காக பெத்துக்கிறாங்களா, இல்ல இந்த குழந்தை வந்து பின்னாடி வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து திட்டுவாங்க, என்ன அடிப்பாங்க, எனக்கு வந்து சாப்பாடு போட மாட்டாங்க, என்ன வந்து வன்கொடுமை பண்ணுவாங்கன்னு சொல்லி பெத்துக்கிறாங்களா? மகிழ்ச்சிக்கு இன்பம் சார். இன்பம் மகிழ்ச்சி ஒரு சப்போர்ட் தானே. அப்போ கண்டிப்பா ஒரு சார். செயல், அந்த செயல் அவங்க எதிர்பார்க்குது என்ன, 11ஆம் பாவம் மாதிரி லாபம் அல்லது மகிழ்ச்சி ஆனந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா அது மகிழ்ச்சியா இருந்தா ஆனந்தமா இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து படிப்படியா வளர்ந்து அப்போ பேரண்ட்ஸும் இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தையும் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த லைஃப் சைக்கிள் முடிக்கும் போது கடைசியா வந்து அந்த குழந்தையும் இறந்து போகுது, அந்த பேரண்ட்ஸும் இறந்து போறாங்க இல்லையா? எஸ் சார். அப்போ ஒரு செயல் இருக்கு, அந்த செயல்னால வரக்கூடிய விளைவுகள். அது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மகிழ்ச்சி மட்டும் தான் நினைக்கிறோம். அது மகிழ்ச்சியாவும் இருக்கலாம், மகிழ்ச்சி இல்லாம இருக்கலாம், இன்பமும் இருக்கலாம், துன்பமும் இருக்கலாம், பாவமும் இருக்கலாம், புண்ணியமும் இருக்கலாம், நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். ஆனா இது எப்ப நமக்கு தெரிய வரும், ஒரு செயல் அல்லது ஒரு கர்மா அப்படிங்கிறது செயல்படும் போது மட்டும்தான் அதுலதான் நம்ம வந்து நல்லதா கெட்டதா பாவமா புண்ணியமா பிரிச்சு பார்க்க முடியும். ஒரு செயல் எங்கிறது செய்யப்படாமலே நம்ம அதை டிசைட் பண்ண முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ இது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ரெண்டுக்குமே வந்து முடிவு இருக்கு, எல்லை இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். கிளியரா புரியுதுங்களா நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு? எஸ் சார். சரி, அப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்தது மறுபடியும் என்ன வரும், ஒரு ஜெனரேஷனோ அல்லது அடுத்த நபர் வந்து பிறந்துட்டே இந்த மாதிரி வரும். அப்போ இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்கள் எண்ணங்கள் இருந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது வரும். இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்ங்கிறது ஒரு பக்கம். ஆனா நல்லது நினைச்சா நல்லது மட்டுமே தான் நடக்கணும் அல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ரூலாவது இருக்கா? எஸ், நோ சார், எஸ், எனிவன்? ரெண்டுமே மிக்சடா தான் கிடைக்கும் சார். சரி, அப்போ நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அது என்ன, அது அடுத்ததா ஸ்லைட் எல்லாம் ஷோ பண்ணும்போது பார்த்தா நம்ம நினைக்கலன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஒரு நமக்கு ஒரு பேரண்ட்ஸ், ஒரு தாய் தந்தை இருக்காங்க, அவங்க இன்டென்ஷனலாவே வந்து அறிவுபூர்வமா மட்டும்தான் இணையறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஒரு இயற்கையினுடைய உந்து சக்தியினால ஒரு இன்பம் அப்படிங்கிறது ஏற்படும் போது, ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் போது ஒரு ஆணும் பெண்ணும் வந்து இணையறாங்க. வெறும் அறிவு மட்டுமே வச்சுக்கிட்டு இப்பதான் இப்படிதான் இணையணும், இப்படிதான் இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அறிவு ரீதியா பாக்குறது கிடையாது.
அந்த அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கும்போது அந்த கர்மாவை தூண்டுவது அல்லது கர்மாவுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மனம்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமான பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கிறதையும் எல்லோருமே புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு கர்மாக்கள் அல்லது செயல்கள் அல்லது நம்மளுடைய எண்ணங்கள் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வகையிலும் ஏதோ ஒரு வகையில் இந்த இயற்கையினுடைய தூண்டுதல் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கதான் இருக்குது அப்படிங்கிறத எல்லோராலும் புரிந்து கொள்ள முடிகிறதா? எஸ். எஸ். அப்போ நம்ம நினைக்கிறோம் சார், நினைச்சா அது என்ன வரலாம், நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம், பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவ் வரலாம். சரி, அடுத்த வந்து நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னாலும் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் அப்புறம் வந்து முடிஞ்சுதான் போவோம். அடுத்த ஒரு மாற்றம் வரதான் செய்யும். ஓகே, இப்ப நான் எதுவுமே நினைக்கல சார், ஆனா எனக்கு வந்து நல்லதே நடக்குது. நான் எதுவுமே நினைக்கல ஆனா எனக்கு கெட்டதே நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சார், நான் நல்லா வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்கு இவ்வளவு பெரிய லைஃப்ல வந்து நான் டெவலப் ஆகும்னு சொல்லி என் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம நினைக்கிறோம் இல்லையா, நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றோம். அப்போ அப்படி டெவலப் ஆன ஒரு நபர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, வந்து சொல்றார், நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததுன்னு சொல்லி. அப்போ நினைக்காத ஒரு விஷயத்தை அங்க சாத்தியப்படுத்தி கொடுத்தது வந்து எதுன்னு சொல்ல முடியுமா யாராவது? நேச்சர். வேற? சரி, ஓகே. கர்மா. இல்ல, கர்மாக்கு பின்னாடிதான் வந்து நம்ம இயற்கை அப்படிங்கிற தூண்டுதலே இருக்குன்னு சொல்லி நீங்க கர்மான்னு சொல்லி ஏன் செயலுக்குள்ள வரீங்க? நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கர்மா, நீங்க செய்யறீங்க அப்படிங்கறத கர்மா. நீங்க எதுவுமே நினைக்கல, எதுவுமே செய்யல. அவங்க சொல்றாங்க சார் என் கனவுல கூட நான் இது வந்து நினைச்சே பார்க்கலன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க நினைச்சிட்டுன்னா அப்ப எப்படி உங்களுக்கு கர்மா வருவாங்க? கர்மாக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல தானே மனம் இருக்கு, இயற்கை இருக்கு, தூண்டுதல் இருக்கு. அப்ப அதே நம்ம எப்படி வந்து கர்மான்னு சொல்ல முடியும்? கர்மாங்கிற ஜோதிடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பாரிசனுக்காக கர்மாங்கிறது 10ஆம் பாவம் ஒரு செயல். அப்ப கர்மாங்க நான் நினைக்கவே இல்லை, நான் ஒரு செயலை அங்க வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணல அப்படின்னா அப்ப அங்க எப்படி வந்து கர்மா வரும்னு நினைக்கிறீங்க? புரியுது நான் கேட்கிற கேள்வி? புரியுதா? புரியுது. அது நம்ம இப்ப பண்ண கர்மா இல்ல, அது முன்வினை கர்மான்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப வந்து நம்ம கர்மா அப்படின்றது வந்து நம்ம கிளாரிட்டியா வந்து தெரியணும். கரெக்டா? ஆமா. சரி, அது கர்மாங்கிறது வந்து முடிஞ்ச வந்து அடுத்தடுத்த ஃப்ரீ கிளாஸ் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியரா வந்து புரிய வரும். சரி, கர்மா அப்படிங்கிறது நம்ம கான்செப்ட் வந்து பெருசா போனோம் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதுக்குள்ள போக முடியாது. சரி, முதல்ல வந்து கர்மா அப்படிங்கிறது செயல் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நாம ஒரு செயலை செய்யறோம் சார், அப்போ அதோட விளைவுகள் வந்து அப்பவேதான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சீடு போடுறோம் அப்படின்னா அது இன்னைக்கே வரணும்னு அவசியம் கிடையாது. 10 நாட்களுக்கு வரும், 15 நாட்களுக்கு அப்புறம் வரும். இப்ப நம்ம ஒரு சீடு ஒரு நபர் வந்து போடுறாங்க, சீடு போட்டதுக்கு வந்து ஒரு 8வது நாளோ 9வது நாளோ வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ அவர் போட்டாரு அப்படிங்கிறது அவருடைய கர்மா, அவர் போடுறாரு, ஓகே. ஆனா அந்த போட்டதுக்கு முன்னாடி 10 நாட்கள் அவர் இறந்ததுக்கு பின்னாடி வந்து வளருது இல்லையா? இதுதான் வந்து வேற ஒரு ரூபத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து நம்ம கர்மா இல்ல சார், வேற ஒருத்தரோட கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இப்போ ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது அவங்க எக்ஸிஸ்டன்ஸா இருக்கும் போதே அதனுடைய விளைவுகள், பிரதிபலிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது கெட்டது பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து அதோட அவுட்புட் ரிசல்ட் வந்து அவங்க உயிரோட இருக்கும் போதே கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த கர்மா அப்படிங்கிறது அவங்க எக்ஸிஸ்டன்ஸோட வந்து முடிஞ்சு போயிடும். ஒருவேளை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி இந்த மாதிரி அந்த அவங்க செயல்படுத்தக்கூடிய அல்லது நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்களுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து முன்ஜென்ம கர்மா அல்லது வந்து முன்னாடி இருந்து வரக்கூடிய கர்மா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். கிளியர்? சரி, அப்போ நீங்க சொல்லியிருந்த மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்கல சார் எனக்கு நடந்தது அப்படின்னா அங்க கர்மா அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கர்மாங்கிறதே எல்லா விஷயங்களும் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏத்துக்கொள்ளவும் முடியாது. ஜஸ்ட் a minute. சரி, இப்போ அங்க சொல்றதுல வந்து கர்மா அப்படிங்கிற ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா அது ஒருவேளை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாத அந்த ஒரு செயலினுடைய விளைவா இருக்குது அப்படின்னா அப்ப மட்டும்தான் நம்ம அந்த பாஸ்ட் கர்மாஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன எக்ஸாம்பிள் இருந்து வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ
அது வந்து நம்ம கிட்ட இருந்து நம்ம செயல்கள் வரக்கூடிய ஒரு பிரதிபலிப்பா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு விதையை போட்டாங்க, அது வளர்றதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்க. ஆனா அவங்க செத்து போயிட்டாங்கன்னு அந்த விதை வந்து இறந்து போயிடுது. ஆனா அந்த விதை வந்து வளரதான் செய்யும். அந்த மரம் வரதான் செய்யும். மரம் வந்து ஒரு நிழலை கொடுக்குதோ, ஒரு காற்றை கொடுக்குதோன்னு சொல்லி அது என்ன அவுட்புட்டோ அது விதைச்சதுக்கு அப்புறம் அது வளர்ந்துதான் தீரும் இல்லையா? அப்போ அவரு போயிட்டாரு. அதை செய்த நபர் வந்து போய் சேர்ந்திருப்பாரு. ஆனா அவர் செய்த அந்த செயலினுடைய விளைவுன்னு சொல்லக்கூடிய அந்த கர்மாவில் இருந்த அந்த பிரதிபலிப்பு, அந்த விளைவுன்னு சொல்லக்கூடிய அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். அது வந்து ஸ்டில் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்துட்டே தான் வந்து இருக்கும். சரி. அப்போ இதை வந்து நம்ம ரெண்டு விஷயமா பார்க்கலாம். இப்போ நான் ஒரு விஷயத்த செய்யறேன், அதுக்கான அவுட்புட் ரிசல்ட் அப்படிங்கிறது நான் உயிரோட இருக்கும் போதே கிடைக்குது. இப்போ பிரசன்ட் கர்மா. பாஸ்ட் கர்மா யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்த விஷயம், அது வந்து இப்ப நான் வந்து மீட் பண்ணி அதனுடைய பலன்களை வந்து நம்ம அனுபவிக்கிறோம், நல்லதோ கெட்டதோ. அப்போ வந்து பாஸ்ட் கர்மா அப்படிங்கிறது இருக்கும். நாம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அடுத்தவங்க நாம 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 ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நாம இறந்து போயிடுறோம். நம்மளோட பாதிப்புகள் அப்படிங்கிறது அதனுடைய விளைவுகள் வந்து அடுத்தடுத்த வகையில இன்னொருத்தருக்கு வந்து பாதிக்குது அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர் கர்மா. கரெக்டா? பிரசன்ட் கர்மா, பாஸ்ட் கர்மா, ஃபியூச்சர் கர்மா. இந்த டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் கிளியரா தெரியுதா? ஓகே. நான் சொன்னிருந்த எக்ஸாம்பிள் இருந்து கிளியரா தெரியுதா? நீங்க ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, படிச்சிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் ஓரம் விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் இருந்து ஒவ்வொருத்தராலையும் புரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? கிளியரா? 100%. 100% கிளியர். சரி. இப்போ பிரசன்ட் கர்மாவா இருந்தாலும் சரி, பாஸ்ட் கர்மாவா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் கர்மாவா இருந்தாலும் சரி, எந்த கர்மாவா இருந்தாலும் டிஃபால்ட்டா அந்த செயல் செய்யக்கூடிய நபர் நாம இருக்க மாட்டோம். பாஸ்ட் செஞ்சுல இருந்தவங்க அவங்க இல்ல. இன்னைக்கு பிரசண்டா இருக்கக்கூடிய நாம கிடையாது. ஃபியூச்சரை வரப்போற ஊடிங்களும் ஃபியூச்சர்ல நம்மள மாதிரியே வந்து பிறந்து வளர்ந்து இறந்துருவாங்க. ஆனா எல்லா நிலைகளிலும் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நேச்சர் மட்டும்தான். அது யூனிவர்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம சொல்ற மாதிரி வந்து காடு, கிரியேச்சர், கடவுள் அப்படின்னு சொல்லி எதுனா இருக்கலாம். பட் அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஓன்லி த நேச்சர் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். கிளியர்? கிளியர். சரி. இப்போ ஃப்ளவர் ரெமெடி அப்படிங்கிறது நேச்சுரல்ல இருந்து கிடைக்குதா இல்ல ஆர்டிபிஷியல்ல இருந்து கிடைக்குதா? நீங்க தான் சொல்லணும் அத. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வரையிலே சொல்லுங்க. அங்க கேள்விப்பட்டது வரைக்கும் நேச்சர்ல தான். நான் நேச்சர் ஃப்ளவர் தான் சார். ரெமெடின்னு கேட்கல, ஃப்ளவர் அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்டேன். சரி, நேச்சர்ல இருந்து கிடைக்குது. அப்ப அந்த நேச்சர்ல இருந்து வந்து ஃப்ளவருங்கிறது, ஆனா அந்த ஃப்ளவரே வந்து எந்த அளவுக்கு வந்து மகத்துவம் வாய்ந்தது, இந்த ஒரிஜினல் ஒரு பிளான்ட் செடியில இருந்து அதனுடைய ஒட்டுமொத்த முழுத்தன்மை அப்படிங்கிறது அந்த ஃப்ளவருங்கிறது பிரதிபலிப்புன்னு சொல்றோம். அப்போ அந்த முழுவதுமாக அந்த நம்ம கர்மா அப்படிங்கிற எடுத்துக்குமே அந்த எக்ஸாம்பிள்லயே, இப்போ செடியை போடுறாங்க, அதுல இருந்து ஒரு மரம் வருது, அந்த மரத்துல இருந்து ஒரு பூ வருது. அப்ப அவங்க செஞ்ச கர்மா அப்படிங்கிற விதைய வச்சாங்க, விதையில இருந்து மரம் வந்தது. அப்ப அந்த மரம் வருது அப்படிங்கிற அந்த கர்மாவுடைய விளைவு. அப்ப அந்த மரம் வந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த கர்மாவுடைய ஒட்டுமொத்த விளைவினுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த பூக்கள்ல இருக்கு அப்படிங்கிறதா நான் வந்து அனுபவ ரீதியா வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்ல வர்றேன். அப்ப அந்த பாஸ்ட் கர்மாவுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு அப்படிங்கிறது அந்த மரத்துலயும், அந்த மரத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு அப்படிங்கிறது அந்த பூக்கள்லயே இருக்குன்னு சொல்லி எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியுதா? சரி, ஓகே. இப்போ அது இயற்கையில இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது பாஸ்ட் கர்மா, பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் வந்து வருதுன்னு புரிஞ்சுது இயற்கை அப்படின்னு சொல்லும்போது. சரி. இப்போ அந்த மாதிரி எப்படி வந்து அந்த மலர்கள் அப்படிங்கிறது பாஸ்ட் கர்மல இருந்து மரம் வருது, மரத்துல இருந்து அந்த ஒட்டுமொத்த தன்மை வந்து நமக்கு பூக்கள்ல வருதோ, அந்த பூக்களை போல நம்ம பிரெயின் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த பிரெயின் அப்படிங்கிறது பாஸ்ட் கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கும், பிரசன்ட் கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கும், ஃபியூச்சர் கர்மா அப்படிங்கிறதோட சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரெயின் அல்லது மைண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒட்டுமொத்தமாக இயற்கையோட சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி. இப்ப நமக்கு தெரியும், இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்ப அது ஒட்டு மொத்தமா உங்களுக்கு பிசிக்கல் பாடி ஆர்கன்ஸ் மொத்தத்துக்கும் சேர்த்துதான் வந்து 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப என்னோட கண்களுக்கு, காதுகளுக்கு, ஸ்கின்னுக்கு அப்படிலாம் ஒரு 20 இயர்ஸ் சொல்றோம் அப்படின்னா பிரெயினுக்கும் வந்து 20 இயர்ஸா தான் இருக்குமா, அல்லது மோர் தென் 20 இயர்ஸா இருக்குமா, அல்லது லெஸ் தென் 20 இயர்ஸா இருக்குமா? யாராவது சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மலர் தேர்வுகளையும் புரிஞ்சுக்கலாம், உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய தீர்வுகளையும் புரிஞ்சுக்கலாம், உடல் ரீதியான மன ரீதியான அனைத்து தீர்வுகளையும் ரொம்ப ரொம்ப மிக மிக எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் ஷோ பண்ணியிருந்தேன் அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி அலைன்மெண்ட் ஈஸ் அப்படின்ற மாதிரி. யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? எஸ் ப்ளீஸ்.
பிரெயினுக்கும் சேம் ஏஜா அல்லது டிஃப்ரெண்ட் ஏஜ்? நாங்க நினைக்கிறது சேம் ஏஜ் தான். நான் நினைக்கிறது சேம் ஏஜா தான் இருக்கும் அப்படின்னு தான். ஓகே, வேற வேற யாராவது? ஓகே, கிட்டத்தட்ட நம்ம 12 பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. ஒரு சிலர் லேட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எஸ், வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நமக்கும் அதே ஏஜ் தான் இருக்குமா, இல்ல வேற ஏஜ் இருக்குமா? எனிவன்? இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது இருக்கிற மாதிரி அலைன்மெண்ட், நார்மல் ஃபங்க்ஷன், ஈஸ் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ரகசியங்கள், தீர்வுகள் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும். இந்த லைவ் செஷன் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும். எஸ், டிஃபரெண்ட் ஏஜ் சார். சரி, அந்த டிஃப்ரெண்ட் ஏஜ் வந்து நம்ம ஏஜை விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கும் ஐயா? அதிகமா இருக்கும், அதிகமா இருக்கும். ஓகே, எதனால அதிகமா இருக்கு, இல்ல எப்படி அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க ஐயா? அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் ஷார்ட்டா கொடுக்க முடியுமா? அதான் நீங்க சொல்றீங்களே, இந்த இது சேர்ந்ததுனால அது என்ன இப்ப சொல்றது, அது இந்த சூப்பர், ஆ, வெரி குட், வெரி குட், சூப்பர் 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 சார். எஸ் எஸ், வேற யாராவது? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற யாராவது? ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது சொல்றீங்களா? ஐயா வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாரு, எக்ஸ்பிளனேஷனும் சொன்னாரு. அது அவர் என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்ல வந்தாருங்கிறத நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ், எனி அதர் பர்சன்? சரி, இப்ப ஐயா வந்து என்ன சொன்னாருன்னா, நம்ம பிரெயினுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? பாஸ்ட் கர்மா, பிரசன்ட் கர்மா, ஃபியூச்சர் கர்மா, மூன்றுத்துக்குமே பிரெயின் அல்லது மைண்ட் அல்லது மனம் அப்படிங்கிறது வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ஒட்டுமொத்த பாடி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 3 கர்மாக்குள்ளேயும் பிரசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட்ங்கிற அனைத்து விஷயங்களும் வந்து அது ப்ராசஸ் பண்ணது எல்லாத்தையும் வந்து ஏத்துக்கிட்டு செயல்படுது. அப்படிங்கும் போது அதனுடைய வயசு வந்து அதிகமா தான் சார் இருக்கும் அப்படிங்கிறதுதான் ஐயா வந்து சொல்ல வந்த விஷயம். கரெக்டுங்களா ஐயா? கரெக்டியா. சூப்பர். அப்போ ஐயாவோட புரிதல் வந்து கரெக்டியா. என்னுடைய பார்வையில பார்க்கும்போது 100% வந்து சூப்பர். சரி, இப்ப இன்னும் வந்து எப்படி டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லையா, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் இருக்குன்னா என்னோட பிரசன்ட் கர்மா, பாஸ்ட் கர்மா, ஃபியூச்சர் கர்மா, என்னோட இந்த 3 விதமான கர்மாக்களை சேர்ந்தது மட்டும் என் பிரெயின் கிடையாது. இப்போ டில் திஸ் மொமெண்ட் வரையில மனித பிறவியாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் வந்து எத்தனை யுகங்களாக, எத்தனை ஆண்டுகளாக கடந்து வந்திருக்காங்களோ அத்தனை விதமான விஷயங்களுடைய ஒரு எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த பிரெயின். அப்போ இந்த பிரெயின் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கர்மா, என்னுடைய பாஸ்ட் கர்மா, என்னுடைய ஃபியூச்சர் கர்மா அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இதுல வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அல்லது இயற்கைன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான நேச்சரையும் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நேச்சரை தாங்கக்கூடிய ஒரு சிஸ்டமா தான் இந்த பிரெயின்ங்கிறது இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஆனா இது சொல்றது வந்து நிறைய நபரால வந்து ஏத்துக்க முடியாது. நீங்க சொல்றீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட், உங்களுடைய பிரசன்ட் கர்மா, ஃபியூச்சர் கர்மா தான் இருக்கும். யாரோடைய கர்மாவெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், எத்தனை வருஷமா இந்த கர்மாவெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கேட்க முடியும். சரி, இப்போ நம்ம கர்மா, நம்ம பாஸ்ட் கர்மா அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, மூதாதையர் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறோம். இப்போ நாம அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் பர்சனா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் அப்படிங்கிறது நான் மட்டும்தான் இருக்குன்னா, இல்ல என்னோட சேர்ந்து இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இன்க்ளூடிங் இப்ப நம்ம வகுப்புல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் சேர்ந்து ஒன்னாதான் இருக்கீங்களா, இல்ல நான் மட்டுமே தனியா வந்து உலகத்துல வந்து தனியா வாழ்ந்துட்டு இருக்கேனா? எஸ், சேர்ந்து இருக்கு. அப்போ நம்ம கர்மா அப்படிங்கிறது நம்மளுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மட்டும் இருக்காது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் கர்மா அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நம்மளுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் கர்மாங்கிறது இருக்கும் போதே வந்து பிரெயினுடைய ஏஜ் என்னவா இருக்குன்னு தெரியும் போது ஒட்டுமொத்த அந்த ரெவல்யூஷன், அதாவது அந்த முதல் அந்த மனிதன் பிறந்ததுல இருந்து இப்போ வரல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போது பிரெயினுடைய வயது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அதி அற்புதமான ஆண்டுகளை வந்து கடந்திருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுதா? ஆனா இது உங்களால ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்னாலும் நான் அடுத்ததா ஒரு இமேஜஸ் எல்லாம் வந்து காட்டுவேன், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது முற்றிலும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தராலையும் ஏத்துக்க முடியும். கிளியர்? எஸ், கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ சார். சரி, இப்போ பிரெயின் சொல்லிட்டேன் சார். அப்ப அந்த பிரெயின் வந்து நமக்கு எப்படி எல்லாம் ப்ராசஸ் செயல்படுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம இந்த நல்லது கெட்டது, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரு, அப்புறம் வந்து நான் செஞ்சா என் பையனுக்கு வரும், அம்மா அப்பா செஞ்சிருந்தா எனக்கு வரும், அதுல வந்து யாரோ செஞ்ச ஒரு தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன், இல்ல நான் செஞ்ச நல்லதுக்கு
வேற யாரோ ஒருத்தர் வந்து நல்லதை அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்றதுக்கு ஒட்டுமொத்தத்துக்கும் அந்த பிரெயினோட ஃபங்க்ஷனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க முடியும். ப்ளீஸ் கேன் எனிஒன் கைண்ட்லி ரீட் த ஸ்லைட்ஸ். இந்த ஸ்லைடை காட்டிருக்கிறது வந்து யாராச்சும் ஒருத்தவங்க படிக்க முடியுமா? எஸ். ஐயா மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு, மற்ற நபர்கள் யாரும் லைவ்ல இல்லையா? அல்லது பேச முடியாத தருணத்தில் இருக்கிறீர்களா? ப்ளீஸ். சார் நான் படிக்கிறேன் சார். எஸ் படிங்க ஐயா. We have around 12 to 60,000 thoughts per day. ஓகே ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. ஓகே, Okay. இப்போ we have around 12,000 இருந்து 60,000 தாட்ஸ் per டே வந்து நமக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 12,000 தாட்ஸ் போதுன்னா ஒவ்வொன்றும் உட்கார்ந்து நம்ம அறிவு ரீதியா வந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்குமா? முதல் No, தாட் sir. ஓகே போலாம், 2வது தாட்டா நீ போலாம், 108வது தாட்ஸா ஓகே நீ போ, நீ 12,000 தாட்ஸா நீ போ, 50,000 தாட்ஸா நீ ஒவ்வொருத்தரா போன்னு சொல்லி நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கோமா? No, கிடையாது. sir. அப்போ நம்மை அறியாமலேயே நம்மளோட பிரெயினுக்குள்ள வந்து தாட்ஸ்ங்கிறது மினிமமா இப்ப சொல்லி இருக்கிறது வந்து ஆவரேஜா 12,000 தாட்ஸ்ல இருந்து 60,000 தாட்ஸ் வரையில ஒரு நாளைக்கு மட்டுமே 24 ஹவர்ஸுக்கு மட்டுமே 60,000 அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 20 இயர்ஸ் சொல்றோம், இல்ல வந்து ஒரு 60 இயர்ஸ் எடுத்துப்போமே, ஒருத்தவங்க ஒரு 60 வயதுன்னு சொல்றோம். அப்போ அவர் பிறந்ததுல இருந்து ஒரு ஒரு வருடமா கணக்கு பண்ணா 60 வயசு. அப்ப அவரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 60 வருடங்கள்ல எத்தனை லட்சம் எத்தனை கோடி தாட்ஸ் இருந்திருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுதா? Yes, sir. சரி, அப்போ இது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் நம்ம எடுக்கும் போது பல லட்சம் பல கோடி தாட்ஸ் அப்படிங்கிறத கடந்துதான் அவர் இந்த 60வது வயதிலையும் வந்து உயிரோட இருக்காரு, ஒவ்வொரு விஷயங்களும் புரிஞ்சுக்கிறாரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? Yes, sir. அப்போ நமக்கு தெரிஞ்ச பிசிக்கல் பாடிக்கு தான் வந்து 60 வயசுன்னு சொல்றோம். ஒரு 10 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா பொருளாதாரத்துல வந்து 10 லட்ச ரூபான்னு சொல்றோம். ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு 2-3 குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு கல்யாணம், 2-3 குழந்தை அப்படி சொல்லி எல்லாமே லிமிட்டடா சொல்றோம். ஆனா பிரெயினுடைய அந்த தாட்ஸ், அந்த எண்ணங்கள், அதனுடைய கெப்பாசிட்டி பொறுத்தவரையில பார்த்தோம் அப்படின்னா பல லட்சங்கள் பல கோடி பல மில்லியன்களை கடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமான ஒரு அற்புதமான படைப்பா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஏன் வந்து நான் வந்து நம்மளுடைய பாஸ்ட் கர்மா, பிரசன்ட் கர்மா, ஃபியூச்சர் கர்மா அப்படிங்கறத தாண்டியும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுடைய அந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் கர்மாவே வந்து கடந்து வந்திருக்கோம், அல்லது வந்து உலகத்துல வந்து மனிதன் அப்படிங்கிற ஒரு இனம் பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுடைய ஒரு பிரதிபலிப்பா தான் இப்ப இருக்கக்கூடிய பிரெயின் அப்படிங்கறது நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதையும் கிளியரா புரிஞ்சுக்க முடியும் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள்ல. எஸ் ஐயா, அடுத்ததா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத படிங்க ஐயா. அதே மாதிரி 80% are negative, 95% are repetitive. ஓகே, அடுத்தது Over 50% have nothing to do with the present. ஓகே, அடுத்து ரைட் சைடுல இருக்கிறத படிங்க ஐயா. Okay, 85% is about things that never will happen. ஓகே, அடுத்து கீழே இருக்கிறத படிங்க ஐயா. 97% are untrue, completely unfounded, and the results of the negative predisposition. ஓகே, தேங்க்யூ சோ மச் சார். சரி, அப்போ நமக்கு அந்த 12,000 60,000 தாட்ஸ் வரக்கூடியதுல 80% வந்து தாட்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட் அப்படிங்கிறதுல நாம ஏன் வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ல போறோம்? இல்ல நமக்குள்ள ஏன் வந்து நிறைய நெகட்டிவ் தாட் இருக்கு? ஏன் நம்ம அந்த மாதிரி கோர்வைக்குள்ளே நம்ம போறோம்? ஏன் வந்து நிறைய டிப்ரெஷன் ஆகுறோம்? ஏன் வந்து நிறைய வந்து ஆரோக்கிய குறைபாடு வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த பிரெயினுடைய எவால்யூஷனரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது எல்லோராலும் புரிந்து கொள்ள முடிகிறதா? எஸ், புரிஞ்சிக்க முடியுது. பட் ஏன் அப்படி நடக்குது சார்? சரி சொல்றேன், அது வந்து இந்த ஸ்லைடை முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து சொல்றேன். சரி, அப்போ நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு 1000 எண்ணங்கள் வருது, 1000 தாட்ஸ் வருது சார். அதுல 80% தாட்ஸ் 800 தாட்ஸ் வந்து என்னவா தான் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவா தான் இருக்கும். அப்போ 200 தாட்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும். இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லதே நினைங்க நல்லதே நடங்க, நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆனா அது உண்மையா ஒரு பக்கம் இருந்தாலும் எத்தனை பேர் வந்து நீங்க ஃபீல் பண்ணி பார்த்திருப்பீங்க, நான் நல்லதுதான் சார் செய்யறேன்,
நல்லதுதான் பேசுறேன், உண்மையா தான் இருக்கிறேன், எல்லாமே நல்லதுதான் பண்றேன், ஆனா எனக்கு மட்டும் கெட்டதே நடக்குது, எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்கிறதா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். அப்போ எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். நாம பிரபஞ்சத்தில் வந்து கேட்டா கிடைக்கும், மந்திரம் சொன்னா கிடைக்கும், சங்கல்பம் பண்ணா கிடைக்கும், சிச்சுவேட்ஸ் சொன்னா நடக்கும், அஃபர்மேஷன்ஸ் சொன்னா நடக்கும் அப்படின்னா, அப்ப ஏன் அங்கெல்லாம் நடக்க மாட்டேங்குது? நல்லவங்க நல்லதே செஞ்சா மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஏன் கெட்டது வருது? யாராச்சும் ரீசன் சொல்ல முடியுமா? இயற்கை வந்து பாரபட்சம் பாக்குறது இல்ல சார். அது ஒரு ரொட்டீனா போயிட்டு இருக்கு சார். ஓகே ஐயா, இதை கொஞ்சம் சொன்னவர் யாருன்னு பெயர்கள் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஐயா? என் பேர் தண்டபாணியா. ஓகே, சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்போ இயற்கை அப்படிங்கிறத பொறுத்தவரை எனக்கு நல்லது கெட்டது பாவ புண்ணியம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அது என்னவா அது என்ன ப்ராசஸ்ல போயிட்டு அது ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கும். ஆனா நாம தான் அறிவு மனம் சிந்தனை அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலோட இருக்கும். இப்ப தெரியுதுங்களா ஏன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி? எஸ் சார். நம்ம அறிவு கொண்டு பாக்குறோம் சார், அதனால. சரி, ஓகே. அப்போ நம்ம நல்லதே நினைச்சாலும் நல்லது நடக்குன்றது ஓகே. ஆனா நல்லது மட்டும்தான் நடக்கணும், நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஏன்னா நம்ம அறியாமலேயே அந்த பிரெயினுடைய அடுத்தடுத்த விஷயங்களை மொத்தம் தாங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு அப்படிங்கிற பேர்ல நம்ம அறியாமலேயே நமக்குள்ள வந்து மினிமம் வந்து 12,000 இருந்து 60,000 தாட்ஸ் வரையில டெய்லி வந்து நமக்குள்ள வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும், அல்லது டிராவல் ஆயிட்டு இருக்கும். அதுல 80% நெகட்டிவ் தான் அப்படிங்கும் போது, அப்ப நாம நெகட்டிவா பாசிட்டிவா நினைக்கிறோம், நல்லது நினைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து 20% மட்டும்தான். அப்ப மெஜாரிட்டி யார் இருக்காங்க? நெகட்டிவ் இருக்காங்களா இல்ல வந்து பாசிட்டிவ் இருக்காங்களா மெஜாரிட்டி? எஸ், நெகட்டிவ். ஓகே. அப்போ மெஜாரிட்டி நெகட்டிவா இருக்குன்னும் போது, சார் என் லைஃப்ல நான் நினைச்சது மட்டும்தான் சார் நடக்கணும், நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் எனக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து கரெக்டா இருக்கா? நோ சார். இல்ல. அப்போ நம்ம வந்து நல்லது நினைச்சாலும் அல்ல எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது கிடையவே கிடையாது. நல்லது நினைச்சா நல்லது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லி எந்த ரூல்ஸும் கிடையாது. நாங்க நல்லது பண்ணீங்கனாலும் பண்ணல அப்படின்னாலும் கெட்டது நெகட்டிவ் அப்படிங்கிறது இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன், இன்பில்ட்டாவே இருக்குது. இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம பவர் சப்ளைல இருந்து ஒரு ஃபேன் சுவிட்ச் வந்து போடுறோம் சார். ஃபேன் ஓடுது, நமக்கு நல்லா வந்து காத்து வருது சார். ஆனா சர்க்யூட்ல ப்ராப்ளம், அந்த வயர்ல ப்ராப்ளம், இல்ல அந்த சுவிட்சை வந்து நம்ம தொடும் போது சாக்கடிக்குது அப்படின்னா, அப்போ இது என்ன வந்து நெகட்டிவ் இல்லையா? ஒரு பவர்னா சாக்கடிக்குது அப்படின்னு நெகட்டிவா பார்த்தோம் அப்படின்னா, அப்ப அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? கம்ஃபர்டபுளா ஒரு வயரிங் பண்ணி அதுக்கு ஒரு சிஸ்டமை கொடுத்து நமக்கு காத்து வர்ற மாதிரி ஒரு ஃபேன் அப்படிங்கிற ஒரு வடிவமைப்புல கொடுத்து வச்சிருக்கும் போது, அந்த சாக்கடிக்கக்கூடிய அதே ஒரு கரண்ட் நம்ம என்ன பண்றோம்? சாக்கடிக்காம நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சு அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கிடையாது. அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு ஷாக் அடிக்காத வரையும் நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, ஃபேன் ஓடுது, நல்லா காத்து வருதுன்னு நினைப்போம். ஆனா அதே எலக்ட்ரிசிட்டி வந்து ஷாக் அடிச்சுது, சர்க்யூட்ல ப்ராப்ளம், இல்ல வந்து சுவிட்சஸ்ல ப்ராப்ளம், ஃபேன்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, தொட்ட உடனே கரண்ட் ஷாக் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த கரண்ட்ல ப்ராப்ளமா, ஆனா அந்த கரண்ட் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம், நமக்கு ஏத்த மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜில ப்ராப்ளமா? எனிஒன்? எஸ், மெத்தடாலஜி பரவாயில்ல சார். ஓகே. அப்போ அந்த கனெக்டிவிட்டி ஸ்டார்டிங் ஒரு பிக்சர் பார்த்தோம் இல்லையா? அலைன்மெண்ட், நார்மல், ஃபங்க்ஷன், ஈஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்ப என்னன்னா அந்த அலைன்மெண்ட் மாறுது, அந்த மால் ஃபங்க்ஷன் ஆகுது, டிசீஸ் வருது, அப்நார்மல் ஆகுது அப்படிங்கும் போது தான் பிரச்சனை. அப்போ நெகட்டிவ்குள்ளதான் பாசிட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ்குள்ளதான் நெகட்டிவ் இருக்கு. அப்ப அந்த 12,000 to 60,000 தாட்ஸுக்குள்ளதான் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கு. ஆனா அது வரக்கூடிய தாட்ஸ்ல 80% வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணா பாசிட்டிவ் நடக்கணுங்கிறது மட்டும் கிடையாது, நடக்கும் ஓகே தான். ஆனா அதை தாண்டி வந்து நெகட்டிவ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்தமான புரிதல் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறத இப்ப சொல்லியிருக்கிற கான்செப்ட் பிரகாரம்
ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதுங்களா என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு சொல்லி? புரிஞ்சது சார். சரி, அடுத்ததாக 95% ஆர் ரிப்பிட்டேட்டிவ். அப்போ ரிப்பீட்டடா இருக்கு, ஒரே விஷயம் தான் வந்து அடுத்தடுத்து திரும்ப திரும்ப இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் கேள்விப்படலாம், சார் நான் சும்மா தான் சார் இருக்கேன், என் மைண்ட்ல எதனா ஒண்ணு ஓடிட்டே இருக்கு சார். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும் தானே? எஸ் சார். எங்களுக்கே இப்ப ஏன் அப்படிதான் அந்த சார் மாதிரி இருக்கு சமயத்துல. சரி, ஆனா இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் ஏன் வருது, எதனால வருதுங்கிறது இப்ப புரியுதா? புரியுது. சரி, அப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு 100 தாட்ஸ் வருது, 100 எண்ணங்கள் வருது. அதுல 100 எண்ணங்கள்ல 80 எண்ணங்கள் என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். வரக்கூடிய அந்த 100 எண்ணங்கள்ல 95% எண்ணங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்கும்? ரிப்பீட்டேட்டிவ், வந்ததே திரும்ப திரும்ப வர்ற மாதிரி வந்து இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா இங்க பாஸ்ட் கர்மா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நமக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் முன்னாடி தாத்தா பாட்டி இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வந்து அடுத்தடுத்த இது இருப்பாங்க. அவங்க அடுத்ததா திரும்ப திரும்ப மாறி மாறி வந்துதான் நாம இன்னைக்கு ஒரு ரிசல்டட் அவுட்புட்டா இருக்கும். கரெக்டா? ஆமா சார். எஸ். ஆமா சார். அப்போ நான் வந்து அந்த பாஸ்ட் கர்மா அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாஸ்ட் கர்மாவும் இருக்கும், சொசைட்டில இருக்கக்கூடிய அனைத்து கர்மாவும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த பாஸ்ட் கர்மாங்கிறதோ, அந்த பாஸ்ட் ஒரு செயல்களுடைய விளைவுகள் அப்படிங்கிறதோ ஏன் நமக்கு திரும்ப திரும்ப வருது? ஏன் ஒரு பழைய நினைவுகளை வைத்து நம்ம வந்து ஃபீல் பண்றோம்? ஏன் வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி வச்சு நம்ம கொண்டாடுறோம்? அல்லது வந்து ஒரு தலைவருக்கு வந்து ஒரு சிலையை வைத்து வந்து நம்ம அதை வந்து கொண்டாடுறோம்? அவங்க உயிரோட இல்லதான், இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெப்ரசன்டேட்டிவா ஒரு இமேஜோ அவங்களுடைய நினைவுகளே வந்து நம்ம கொண்டாட மறுக்கிறது கிடையாது இல்லையா? கொண்டாடுறோம், ஞாபகத்துல வச்சுக்கிறோம், நினைவுல வைத்துக் கொள்றோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா, இந்த 95% ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர் இருக்கிறதுனால மட்டும்தான். இந்த 95% வந்து ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர் வந்து இல்ல அப்படின்னா, இப்ப நம்ம பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னா இறந்து போனாலும் அதே விட்டுருவோம் நம்ம, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? அதான் அவங்க போயிட்டாங்களா, அவ்வளவுதான், விட்டுட்டுங்க, எனக்கு யாருன்னு தெரியாதுங்க, அந்த மாதிரி போயிடுவோம். அப்ப அந்த ரிப்பீட்டட் நேச்சர் இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான், நாம ஒரு விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காகவும், அடுத்தடுத்த நிலைகள்ல நம்ம அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு பிரசன்ட் மொமெண்ட்ல வந்து நம்ம லைஃப் வந்து சரியா வந்து லீட் பண்றதுக்கும் பயன்படுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? எஸ். எனிவன்? கிளியர் சார். சரி, அடுத்ததா ஓவர் 50% have nothing to do with the present. சார் இப்போ வந்து நம்ம பாஸ்ட் மெமரிஸ்ல நிறைய பேர் இருப்போம். அந்த பாஸ்ட் மெமரிஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்ன, அந்த பேசிக்கான விஷயமாக 95% ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர்ல தான் வரக்கூடியது. இப்போ நம்ம நெகட்டிவா திங்க் பண்றோம், நிறைய கெட்டது நடக்குது, உடல் எப்பவும் பிரச்சனையாவே இருக்கு, மனம் எப்பவும் பிரச்சனையா இருக்குன்னா அது நம்ம கிடையாது, அந்த பிரெயின்ல வரக்கூடிய அந்த தாட்ஸ்னுடைய அந்த எவால்யூஷனுடைய ஃபங்க்ஷனிங் தான் நமக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குது. அப்போ அந்த தாட்ஸ் நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். ஆனா நம்ம அது என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பவர் சப்ளை இருந்து பாதுகாப்பா நம்ம ஒரு வயர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி காத்து வர்றதுக்காக ஒரு ஃபேன் அப்படிங்கிற வடிவமைச்சு சுவிச்சஸ் வந்து நம்ம சேஃப்டியா ஹேண்டில் பண்ணி ஒரு காத்து உள்வாங்கி நம்ம வந்து ஹாப்பியா அமைதியா இருக்குமோ, அது போல நம்ம இருக்கக்கூடிய அந்த தாட்ஸ் உடைய பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சமநிலைப்படுத்தணும். இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்கு பாதிப்பு வரக்கூடிய வரக்கூடாத அளவுல வந்து நம்ம சரியான முறையில வந்து அலைன்மெண்டா வைக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த மலர் தீர்வுகள் நமக்கு மனம் அப்படிங்கிற பெயர்கள்ல நமக்கு ஒவ்வொரு செகண்டும் நமக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். கிளியர்? கிளியர் சார். அடுத்ததா ஓவர் 50% நத்திங் டு டூ வித் த பிரசன்ட். அப்போ பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கக்கூடியதோட அந்த தாட்ஸுக்கும் அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நம்ம திங்க் பண்ணக்கூடியது செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் 50% வந்து நத்திங் டு டூ வித் த பிரசன்ட். பிரசன்ட்டுக்கும் அதுக்கும் 50% வந்து சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நாம இன்னைக்கு பிரசன்ட் மொமெண்ட்ல வந்து ஒரு விதையை வந்து நான் ஒரு 10 விதைகளை வந்து போடுறேன். ஆனா அந்த 10 விதைகளுமே வந்து வருமானு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா நான் இன்னைக்கு பிரசன்ட்ல நான் என்ன செய்யறேனோ அதுல வந்து 50% அப்படிங்கிறது உண்மையாலுமே வந்து ஒர்த்தா இல்லாத விஷயங்கள் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது எத்தனை எல்லாருக்கும் புரிஞ்சுது? அது என்ன சொல்ல வரேன்னு? எஸ். சரி,
அடுத்ததாக 85% இஸ் அபவுட் திங்ஸ் தட் வில் நெவர் ஹேப்பன். இப்ப இந்த 3 விஷயம் நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர் அப்படிங்கிறது பாஸ்ட், 50% நத்திங் டு டு, எதுவுமே வந்து பிரசன்ட் மொமெண்டோட சம்பந்தப்பட்டது இல்லை அப்படிங்கிறது பிரசன்ட். 85% இஸ் அபவுட் திங்ஸ் தட் வில் நெவர் ஹேப்பன். அப்போ நமக்கு நடக்க அந்த விஷயங்களோட தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து 85%, இது வந்து ஃபியூச்சர். அப்போ பிரசன்ட்ல இருக்கக்கூடிய 50% வந்து கழிஞ்சு போயிடுது. ஃபியூச்சரை பத்தி நம்ம வந்து திங்க் பண்றது, பயப்படுறது அனைத்தும் வந்து நம்ம நிறைய ஃபெயிலியர் சந்திக்கிறோம்னா நம்மளோட பிளான்ஸ் ஒன்று போடுவோம். எக்ஸாம் வந்து நான் வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்லி. ஆனா நான் இன்னைக்கு நினைக்கிறது வந்து 50% வந்து ஓவர். பிரசன்ட் மொமெண்ட்ல வந்து நான் திங்க் பண்றதுக்கும் செயல்படுறதுக்கும் 50% வந்து ஒர்த்லெஸ்ஸா போயிடுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். 50% நத்திங் டு டு வித் த பிரசன்ட். சரி, மீதி இருக்கக்கூடியதுல பார்த்தோம் அப்படின்னா 85% அப்படிங்கிறது தட் வில் நெவர் ஹேப்பன். அப்ப நான் 6 மாசம் கழிச்சு வந்து நான் ஒரு எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கிறதுல 85% வந்து நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே ஃபியூச்சர்ல வந்து இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்போ நாம சொல்ற மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர்னு சொல்லக்கூடிய பாஸ்ட், பிரசன்ட்னு சொல்லக்கூடிய விஷயம், அடுத்தது ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி நமக்கு எண்ணங்கள் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம ஒரிஜினல் நடக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததான் இந்த ஒரு விஷயம், 97% ஆர் untrue, completely unfounded and the result of a negative predisposition. அப்போ 95% அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து untrue. இதை நீங்க சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இருண்டவன் கண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த பழமொழி யாராவது சொல்ல முடியுமா? அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய். சரி, இப்போ அதுல அங்க அது உண்மையே இல்லாத விஷயம், ஆனா அவன் என்ன நினைச்சு பயந்துட்டு இருக்கான், அது பேய் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பயந்துட்டு இருக்கான். அப்போ இந்த மாதிரி நம்ம பிரசண்டா இருந்தாலும் சரி, ரிப்பிட்டேட்டிவ்னு சொல்லக்கூடிய பாஸ்டா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய நெவர் ஹேப்பனா இருந்தாலும் சரி, எல்லாத்திலுமே நம்ம வந்து ட்ரூவான நேச்சர் எத்தனை சதவீதம் அப்படின்னா ஓன்லி 3% மட்டும்தான். ரிமைனிங் 97% ஆர் அன்ட்ரூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம இது எங்க திங்க் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க பத்தி நல்லவன்னு நினைக்கிறோம், ஆனா உண்மையா வந்து கெட்டவனா இருப்பான். ஒருத்தவங்க கெட்டவன் நினைக்கிறோம், ஆனா அவன் நல்லவனா இருப்பான். இல்ல நம்ம ஒரு பிளான் போடுறோம், அது வந்து சொதப்பல்ல முடியுது, ஃபெயிலியர் ஆயிடுது. நம்ம பிளானை எதுவுமே போடல, ஆட்டோமேட்டிக்கலா அது வந்து சக்சஸ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு செயல்களுக்கு பின்னாடியோ ஒரு கர்மாக்கள் இருக்கக்கூடிய பின்னாடியோ உண்மையான அந்த எண்ணங்களுக்கும் அந்த செயல்களுக்குமான வலிமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓன்லி 3% மட்டும்தான். ஏன்னா 97% ஆர் அன்ட்ரூ அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 3% ஒரு ட்ரூ நேச்சர் அப்படிங்கறது நம்ம தெரியாம நம்ம என்ன பண்றோம், ஒரு 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 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா நடக்கும், ஒரு எண்ணம் வந்து சரியா இருந்தா நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த எண்ணங்கள்ல வந்து நம்ம சரியாவே இருந்தாலும் அங்க 95% ரிப்பீட் ஆகும், 80% நெகட்டிவாகவும் இருக்கிறதுனால நம்ம ஒரு 10 எண்ணங்கள் எண்றோம் அப்படின்னா அதுல 10ல வந்து 8 எண்ணங்கள் வந்து நம்ம அறியாமலேயே அது நெகட்டிவ் நேச்சராகவோ அல்லது 95% ரிப்பிட்டேட்டிவ் நேச்சராகவோ இருக்கலாம். அப்ப நம்ம இன்னைக்கு பிரசன்ட் மொமெண்ட் நினைச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு செயல்களுக்கும் பின்னாடி பிரசன்ட்ங்கிறதும் சம்பந்தப்பட்டிருக்கும், ஃபியூச்சர்ங்கிறதும் சம்பந்தப்பட்டிருக்கும். பட் என்னதான் பிரசன்ட் சம்பந்தப்பட்டாலும் ஃபியூச்சர் சம்பந்தப்பட்டாலும் பாஸ்ட் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டாலும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நாம செயல்படுத்தக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய எண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் 97% அப்படிங்கிறது வந்து அன்ட்ரூ. ஓன்லி 3% அப்படிங்கிறது மட்டும்தான் கம்ப்ளீட்லி ட்ரூ அண்ட் ஃபவுண்டட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? எஸ் எஸ் ப்ளீஸ். எஸ் சார், கிளியர் சார். அப்போ நாம இன்னைக்கு வந்து ஒரு 1000 எண்ணங்கள் இன்னைக்கு வருது சார். அப்ப சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய எண்ணங்கள் இருந்துதான் சொல் செயல் அப்படிங்கிற மாதிரி வருது, கர்மா அப்படிங்கிறதெல்லாம் வருதுன்னு சொல்லுவேன். இப்போ நான் வந்து ஒரு 1000 எண்ணங்களை வந்து நான் திங்க் பண்றேன். திங்க் பண்றது வந்து நான் உங்களுக்கு சொல்றது வந்து நான் வந்து 1000 எண்ணங்களையும் செய்யறோம் அப்படின்னா அதுல உண்மையாவே இந்த பிரெயினுடைய கான்செப்ட் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது எத்தனை சதவீதம் தான் வந்து ரியாலிட்டியா ட்ரூவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3% மட்டும்தான்.
97% அப்படிங்கிறது அன்ட்ரூவா இருக்கலாம். ஆனா 97% வந்து அன்ட்ரூவா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. 100மே கூட வந்து உண்மையாகவும் இருக்கலாம். அப்படிங்கும் போது நமக்கு அந்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு சக்சஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடியது 100ல் 3% மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்மளுடைய எண்ணங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செயல்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய திங்கிங்ஸா இருந்தாலும் சரி, என்ன கர்மன்னு எது சொன்னாலும் நாமளா திங்க் பண்ணி அந்த திங்கிங் அப்படி கூட நம்ம இயற்கை அப்படிங்கிற வழியில தான் நமக்கு வந்து வரும். ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த மாதிரி அந்த இயற்கையினுடைய ஒரு தூண்டுதலால தான் ஒரு ஆணும் பெண்ணும் இணைவார்கள். அந்த இணையது மொழி தான் வந்து ஒரு 10 மாதங்களாக ஒரு கர்ப்பம் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம ஒரு ரிசல்ட் அவுட்புட்டா இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருப்போம், கேட்டுட்டு இருப்போம். அப்போ அதுவுமே வந்து இயற்கை அப்படிங்கிற ஒரு தூண்டுதலாக தான் வந்து நடந்திருக்கும். அப்ப அந்த 3% வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் தான் வந்து நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது கூட இயற்கை அப்படிங்கிற விஷயத்தினுடைய ஒரு தூண்டுதலால தான் நடக்குது அப்படிங்கும்போது, அப்ப நம்ம இத்தனை நாட்களா வந்து நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், எல்லாமே நான் தான் பண்ணேன், எல்லாமே நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுக்கு நம்ம கரெக்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஓன்லி 3% மட்டும்தான் ட்ரூவாவும் சரியான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத எல்லோருமே கிளியரா புரிஞ்சுக்கணும். கிளியர்? எஸ்? யாருக்காவது நான் இப்ப வரையில சொன்னது யாருக்காவது புரியலையா? புரியாத நபர்கள் யாராவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா தாராளமாக கேட்கலாம். எஸ்? சார் சரி. 97% ஃபால்ஸ் சொல்றீங்க சார். அது எப்படின்னு அன்ட்ரூ. அன்ட்ரூ அது எப்படி சார்? சரிங்க ஐயா. இப்போ இப்போ ஒரு பயம் வந்து நல்லதா கெட்டதுங்களா ஐயா? பயம், ஃபியர். இடத்தை பொறுத்து பயம் நல்லது கெட்டது இருக்கு சார். சரி. இப்போ நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இது மத்த நபர்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா பயம்ங்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்களா, கெட்டதுன்னு சொல்லுவாங்களா? கெட்டதுன்னு சொல்லுவாங்க சார். சரி. ஆனா அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியல, இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பயம் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதாங்கிறத டிசைட் பண்ணுமே தவிர்த்து ஒரு பயம் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதாங்கிறது கிடையாது. இடத்தை பொறுத்து அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். கரெக்டா? கரெக்ட் சார். சரி. அப்போ நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் ஒரு கர்மா ஒரு செயல் அப்படின்னா அது செஞ்சதுக்கு பின்னாடியே நமக்கு வந்து அது நல்லதா கெட்டதாங்கிறது வந்து தெரிய வரும். செய்யாம ஒரு தொழிலே நம்ம செய்யல அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எல்லாம் பேப்பர்ல கணக்கு போட்டு நம்ம அது வந்து ஒரு பொருளா ஒரு மணியை நம்ம வந்து பார்க்க முடியாது இல்லையா? அப்ப அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் வந்து நமக்கு நல்லது கெட்டதுகள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக தான் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். சரி. இப்ப அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அல்லது 97% வந்து நம்ம நெகட்டிவ் எப்படி நம்ம சொல்ல முடியுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த பயம் அப்படிங்கிறது வந்து ஐயா சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப சூப்பரா சொன்னாரு. நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி. இப்ப நாம வந்து ஒரு ஒரு நைட்ல தனியா போறோம் அல்லது வந்து இங்க தனியா போகும்போது ஒரு வெறி பிடிச்ச ஒரு நாய் வந்து நம்மளை பாக்குது இல்ல வந்து கிட்ட துரத்திட்டு வருது அப்படிங்கும்போது அப்ப நம்ம எல்லாருக்கும் பொதுவாக பயம் வருமா வராதா? பயம் வரும் சார். வரும். சரி. ஓகே. பயம் வந்தது அப்படின்னா உடனே நம்ம வந்து துரத்திட்டு வர நாயை வந்து ஒண்ணு எதிர்த்து போராடுவோம், அப்படி இல்லைன்னா வந்து பயந்து ஓடுவோம். கரெக்டா? இல்ல வந்து யாராவது கூப்பாடு போட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து கூப்பிடுவோம். ரைட்? ரைட் சார். சரி. இப்போ நாம பயப்படுறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணு அதை எதிர்த்து வந்து நான் வந்துச்சு அப்படின்னா என்ன அட்டாக் பண்ணும், நான் அட்டாக் பண்ணா நான் வந்து பாதிப்பு ஆளாகும் அப்படின்னு சொல்லி பயம் வரும்போது ஒண்ணு எதிர்த்து துணிச்சலா போராடுவோம், அப்படி இல்லைன்னா வந்து பயந்து ஓடுவோம், இல்ல வந்து ஒளிந்து கொள்வோம், அல்லது யாராச்சும் அக்கம் பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா கூப்பிடுவோம். இப்ப வந்து வெறிநாய் என்னை துரத்திட்டு வருது சார், அப்ப எனக்கு பயமே இல்லை, நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா அப்ப எனக்கு பாதிப்பு வரும் இல்லையா? அப்போ அந்த பயம் அப்படிங்கிறது அந்த இடத்தை பொறுத்து அந்த சூழ்நிலைகளை பொறுத்து வந்து நமக்கு இந்த இடத்துல அந்த பயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லது செஞ்சிருக்கா கெட்டது செஞ்சிருக்காங்க இல்லையா? எஸ், யார் வேணாலும் சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள்ல பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு நல்லதை செய்திருக்கிறதா கெட்டதை செய்திருக்கிறதா? இட் இஸ் நல்லதுதான் வெதர் சார் இட்ஸ் செஞ்சிருக்கு. ஃபேவர் ஆர் அன்ஃபேவர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபேவர் வந்து கொடுக்குது. சரி. அப்போ பயம்ங்கிறது நல்லது கெட்டதான்னு கிடையாது. எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் இருக்குதுங்கிற பொறுத்து வந்து நாம நல்லதா கெட்டதாங்கன்னா பார்க்க முடியுமே தவிர்த்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல இருந்து நம்ம நல்லது கெட்டதுங்கிறத டிசைட் பண்ண முடியாது. சரி. இப்ப இதே மாதிரி ஒரு பயம் ஒருத்தவங்க வந்து
ஒரு ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு டான்ஸ் பண்ணணும், அதை வந்து ஒரு பாட்டு பண்ணணும், ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். இப்ப அங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து பயம் வருது, ஒரு நடுக்கம் வருது அப்படின்னா அந்த பயம் வந்து அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜா, நல்லதா, கெட்டதா? இது கெட்டது. சரி. அப்போ அங்க வர்ற பயம் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா அவன் பயப்பட்டான் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவனால வந்து சரியா பேச முடியாது, பாட முடியாது, ஆட முடியாது. ஆனா இந்த வெறிநாய் வர்ற இடத்துல வந்து அவன் பயப்படல அப்படின்னா அவனால வந்து ஓட முடியாது, அல்லது வந்து எதிர்த்து போராட முடியாது, ஒளிய முடியாது, அதை கூப்பிட முடியாது. இப்போ பயம்ங்கிற ஒரு இடத்துல வந்து நமக்கு அட்வான்டேஜ் ஆகும், இன்னொரு இடத்துல பயம் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த இடம் பொருள் ஏவல் அப்படிங்கறதை சார்ந்து வந்து நமக்கு அந்த பயத்தை வந்து நல்லதா கெட்டதாங்கிறது பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா? அது பிரிச்சு கொடுக்கறது யாரு? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நமக்கு அந்த மனம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லயோ அல்லது அறிவு ரீதியா பார்த்தோம் அப்படின்னா பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மிக முக்கியமான காரணம். அப்ப இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த பயம் அப்படிங்கிறது பொதுவா வந்து எல்லாரும் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி வந்து பரவலா வந்து நமக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸோ அல்லது வந்து நம்ம 12,000 60,000 தாட்ஸோ அது நெகட்டிவா இருக்கிறது, ரிப்பீட்டடா இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய சர்வைவல் மெக்கானிசம். இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நாம வந்து ஒவ்வொரு தோல்விகளும் வெற்றியினுடைய படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அனுபவத்துல இருந்து பாடத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு மேல தவறு செய்யும் போது மட்டும்தான் நமக்கு அந்த அனுபவத்துல இருந்து பாடம் கத்துக்க முடியும். அப்ப தவறுகளே நடக்கல அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து அனுபவத்தை கத்துக்க முடியுமான்னா கிடையாது. அப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த 95% ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸா இருக்கலாம், 97% இது அன்ட்ரூவா இருக்கலாம், 50% வந்து பிரசன்ட் மொமெண்டோட சம்பந்தமே இல்லாம இருக்கிறதா இருக்கலாம், அல்லது 80% வந்து நெகட்டிவா இருக்கிறதா இருக்கலாம். அத்தனை விஷயங்களுமே எதுக்காக அப்படின்னா நம்முடைய சர்வைவல் மெக்கானிசத்துக்காக தான். இப்போ 6ஆம் அறிவு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து கொண்டு வரும். இப்போ பகுத்தறிவு அப்படின்னு சொன்னாலே என்னென்ன? பகுத்து ஆராய்தல். இப்போ ஒரு மனுஷனை நம்ம வந்து பாக்குறோம், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்றோம். அப்ப நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கும் போது ஒண்ணு நம்ம அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவங்கள பத்தி நம்ம முன்னாடியே வந்து ஏதோ ஒரு ஆர்டிக்கல்லையோ இல்ல யாரோ ஒருத்தவங்க ஏதோ வந்து சொல்லி நம்ம வந்து அதை ரிசீவ் பண்ணி இருந்திருக்கணும். அப்ப அந்த பாஸ்ட் அப்படிங்கிற அந்த 95% ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், அது நினைவுல இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த பாஸ்ட் கலெக்டட் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷனை வைத்து அவர்கள் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா அப்படின்னு சொல்லி நம்மளால ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த 95% ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, இல்ல வந்து 80% நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஏன் முக்கியம் அல்லது நம்ம கெட்டதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வெறிநாய் வந்து ஒரு மனிதரை வந்து துரத்துது, இப்போ பயந்து வந்து அவங்க ஓடி ஒளிகிறாங்க, ஓடுறாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவ் பேட்டர்னா பார்த்தோம் அப்படின்னா அந்த பயம் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா நாம வந்து காப்பாற்றப்பட மாட்டோம், நம்ம வந்து ஓடி வர முடியாது. அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கிறதே நமக்கு வந்து எதுக்காக அப்படின்னா வந்து இந்த மாதிரி சர்வைவல் மெக்கானிசம் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு, ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 97% அன்ட்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நாம இருக்கோம், இப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு வகையை வந்து சுவாசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? இப்ப இந்த சுவாசிக்கும் போது நாம ஒரு ஒரு குறிப்பிட்ட சுவாசம் அப்படிங்கிற நமக்குள்ள வந்துட்டு வெளில வந்து போகும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திலேயோ அல்லது குறிப்பிட்ட நாட்களே ஒரு மனிதன் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் ஆக்சிஜன் வந்து நம்ம உள்ளிழுத்து வெளியே விடுறோம் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த 1 லிட்டர் ஆக்சிஜன் மட்டும் சுத்தமா இருக்கணும், ஆரோக்கியமானதா இருக்கணும். அப்ப எனக்கு இந்த இடத்துல 1 லிட்டர் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சுத்தி 1 லிட்டர் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குமா அல்லது 1 லிட்டர் ஆக்சிஜனை தவிர்த்து வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அல்லது பல பல்வேறு விதமான ஒட்டுமொத்த என்னை விட அளவுக்கு தேவைக்கு மிஞ்சிய அளவுக்கு அதிகமான காற்றுகள் அப்படிங்கிற என்னை சுத்தி இருக்குமா? எஸ், எனிவன் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தேவையான காத்து இருக்கும் சார். ஓகே, எல்லாரும் தேவையான காற்று இருக்கு. என்னன்னு கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னுடைய தேவைகளை மீறியும் என்னை சுத்தி வந்து காற்று இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப என்னை சுத்தி நிறைய காற்று இருக்கு, எல்லா காற்றுமே ஆரோக்கியமானதா தான் இருக்கு. ஆனா என்னை சுத்தி என்ன காற்று இருந்தாலும் நான் எல்லா காற்றையும் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல எனக்கு என்ன காற்று வேணுமோ அந்த காற்று மட்டும்தான் நான் சுவாசித்து நான் வந்து வெளியே விட முடியும். அப்போ இருக்கக்கூடிய காற்று வந்து ஆரோக்கியமா இருந்தாலும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் நான் சுவாசிக்கக்கூடிய காற்று அப்படிங்கிறது எனக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அல்லது எனக்கு தேவையான காற்றை வந்து நான் சுவாசிக்கணும் அப்படின்னா எனக்கு என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எது நல்லது எது கெட்டது அல்லது எது வந்து எனக்கு தேவையான அளவு இருக்கும் எது தேவையில்லாத அளவு இருக்குன்னு சொல்லி நம்ம அதை பிரிச்சு பார்க்கக்கூடிய
மனிதனுக்கு நம்ம முதன்மையாக சொல்லக்கூடிய அந்த 6ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு அப்படிங்கிறது வரணும். பகுத்து அறிவு அப்படின்னு சொன்னாலே என்ன? பகுத்து அறிதல், பகுத்து ஆராய்தல், பிரித்து பார்த்தல். இப்ப பிரித்து பார்த்தல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா வந்து நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்கணும், பாவ புண்ணியமா பிரிச்சு பார்க்கணும், உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்க்கணும். அப்ப அந்த பகுத்தறிவு அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மைகளை வந்து முழுமையாக செயல்படுத்துவதற்காக வேண்டி மட்டும்தான் அந்த அன்ட்ரூ நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய 97% அன்ட்ரூ அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஏன்னா 80% இது நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு டிஃபால்ட்டா என்ன தெரிஞ்சுக்கணும்? 80% வந்து அன்ட்ரூ தான் அப்படிங்கிறது நம்ம டிஃபால்ட்டா புரிஞ்சிக்க முடியும். கிளியர்? புரியுதா? எஸ். சரி, இப்போ வந்து நம்ம ஏன் நெகட்டிவா யோசிக்கிறோம்? நமக்கு ஏன் பாஸ்ட் கர்மா இருக்கு, பிரசன்ட் கர்மா இருக்கு, ஃபியூச்சர் கர்மா ஏன் இருக்கு? அப்ப நம்ம நல்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதுக்கும் வந்து ஏன் வந்து ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது? என்ன போல் வாழ்க்கை ஏன் இல்லை? நான் நினைச்சது மட்டும் ஏன் நடக்கவே மாட்டேங்குது? நினைச்சது மட்டும் தான் ஏன் நடக்கணும்? ஏன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அன்ட்ரூவா இருக்கு? எத்தனை விஷயங்கள் ட்ரூவா இருக்கு? எத்தனை விஷயங்கள் மட்டும் தான் சாத்தியக்கூறுகளாக ரியலாட்டாக நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லோருக்கும் கிளியரா புரியுதா? எஸ். ஐயா 97% கேட்டீங்களா? புரியுதுங்களா ஐயா? புரியுதியா? நல்லா நல்லா சிறப்பான பேசியா, புரியுதியா? சரி, இப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸோ ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸோ வந்து நமக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிற இந்த ஸ்லைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா புரியும். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ரீட் பண்ண முடியுமா? ஒவ்வொரு பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்து 3 பேர் வந்து ரீட் பண்ணலாம். எஸ். வை நெகட்டிவ் ஆர் ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் அக்கர். ஏன் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸோ ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸோ வந்து ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் யாராவது 3 நபர்கள் படிக்க முடியுமா, வாசிக்க முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹெட்டிங் வந்து படிக்கலாம். எஸ். யாரும் இல்லையா? நான் படிக்கலாமா ஐயா? எஸ், படிங்க ஐயா. ஒரு ஹெட்டிங் மட்டும் படிங்க ஐயா. எஸ். நல்லதுயா. எவல்யூஷனரி பிரெயின் priorities negative information to protect us from threats. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, தேங்க்யூ சார். இப்போ அந்த எவல்யூஷனரி பயாஸ், இப்போ எவல்யூஷனரி அப்படின்னா வந்து அடுத்தடுத்த நிலைகள் வந்து நம்ம மாறிட்டே வர்றது அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு நம்ம சொல்றாங்க ஐயா, இப்போ வந்து அந்த காலங்களில் வந்து இவங்க இப்படி இருந்தாங்க, இதுதான் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்? நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு அதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள், அது உண்மையா பொய்யா, நல்லதா கெட்டதா, அவங்க சொன்னதை வந்து நான் ஏத்துக்கணுமா ஏத்துக்க கூடாதா, இப்படி எல்லாம் வந்து நம்மள அந்த பயாஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளோட பிரெயினுடைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம ஜட்ஜ் பண்றோம் சார், அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரியே தெரியுறாங்க, ஆனா நமக்குள்ள என்ன தோணும்? இல்லையே, எனக்கு என்னவோ தோணுது, இவங்க நல்லவங்க மாதிரி தோணலையே, இவங்க கெட்டவங்கன்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் எது தோண வைக்கும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து 97% வந்து அன்ட்ரூவா இல்லாம எந்த ஒரு தவறுதலும் நடக்காது. எந்த ஒரு நபர்களையும் நம்ம வந்து 100% கரெக்டா வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அவங்க கெட்டவன் அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்ட்யூஷன்ல சொல்லுது செய்தலாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் எதனால வருது அப்படின்னா அந்த ட்ரூ நேச்சர் அன்ட்ரூ நேச்சர் பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தான் நமக்கு வந்து ஒரு தெளிவை வந்து கொடுக்குது. அந்த தெளிவை கொடுத்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நிறைய த்ரெட்ஸ்ல இருந்து நெகட்டிவ் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிரெயின்ல இந்த நெகட்டிவ் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நம்மை ப்ரொடெக்ட் செய்வதற்காக இதெல்லாமே வந்து நமக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்து ஓடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததா படிக்க முடியுமா யாராவது? எஸ், ஆனது ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம செஷன் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிடும். ஒரு 10:45 கிட்ட. எனிவன் ப்ளீஸ் கைண்ட்லி ரீட். எஸ் சார், நான் படிக்கிறேன். எஸ் சார். Stress and necessity. Power active circuits in amygdala and prefrontal cortex cause repetitive or worrying thoughts. சரி, இது வந்து நான் பிரெயினோட இமேஜ் வந்து நான் ஷோ பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரீடிங். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்றதுக்கோ
ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ஏன் வருது நமக்கு, ரிப்பீட்டிவ் தாட்ஸ் ஏன் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா அந்த ஓவர் ஆக்டிவ் சர்க்யூட்ஸ் சொல்லக்கூடிய அந்த அமிக்டேலா அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் சொல்லக்கூடிய இது வந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். இதுல ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓவர் ஆக்டிவா அந்த சர்க்யூட் வந்து செயல்படுறது தான் நமக்கு அந்த ரிப்பீட்டேட்டிவ் மற்றும் கவலைப்படக்கூடிய எண்ணங்களை நமக்கு கொடுக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, கவலை இது இப்படி அப்படின்னு சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா ஓவர் ஆக்டிவ் சர்க்யூட்ஸ் இன் தி அமிகில்டா அண்ட் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொல்லியிருந்த எக்ஸாம்பிள் கரண்ட் இருக்கு, நமக்கு வந்து சுவிட்சஸ் இருக்கு, ஃபேன் எல்லாம் இருக்கு சார். ஆனா அந்த சர்க்யூட்ல ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன அடிக்கும், ஷாக் அடிக்க தான் செய்யும். அப்போ ஐயோ எனக்கு இந்த ஃபேன் சுவிட்ச் போட்டா ஷாக் அடிக்குது, கரண்ட் என்ன ஷாக் அடிக்குதுன்னு கிடையாது. கரண்ட் ஷாக் அடிக்குது தெரியுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்து சர்க்யூட் வந்து சரியா இல்லாம போயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஷாக் அடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஓவர் ஆக்டிவ் ஆகக்கூடிய அந்த சர்க்யூட்ல இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டிவ் தாட்ஸும் இந்த கவலைகள் வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய எண்ணங்களோ வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து ஒண்ணு யாராச்சும் படிக்க முடியுமா? சார் நான் படிக்கிறேன் சார். எஸ். Habitual pathways, frequent focus on certain thoughts strengthens those neutral pathways, making them more likely to recur. சரி, அப்போ நம்ம இங்க இந்த ரிப்பீட்டிவ் தாட்ஸ்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து பழைய கெட்ட நினைவுகளா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு வாக்கியம், பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். முயன்றவர் தோற்றதில்லை, துணிந்தவர் பயந்ததில்லை. அப்போ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும், எறும்பு ஊற கல்லும் தேயும். அப்போ ஒரே விஷயத்தை வந்து நம்ம ரிப்பீட்டடா திங்க் பண்ணிட்டே இருக்கிறோம், ஒரே விஷயத்தை வந்து நம்ம ரிப்பீட்டடா செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா மாஸ்டரிங் த ஸ்கில் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ மாஸ்டர் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்றோம் இல்லையா, மாஸ்டருங்கிறவங்க யாரு, ஒரு விஷயத்தை வந்து ரிப்பீட்டடா பண்ணி 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 அந்த அனுபவத்துல கத்துக்கிட்டு அது வந்து ஒரு 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 வெல்வெஸ்டான பர்சனா வந்து இருப்பாங்க. அவங்களதான் நம்ம மாஸ்டர் அப்படிங்கிற சொல்லுவோம். இப்போ முயற்சி மேல முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டே அப்படின்னா அது வெற்றியை வந்து கொடுக்கும். இப்ப ஏன் வந்து ஒரு எண்ணங்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து நினைக்கும் போது, சொல்லும் போது, செய்யும் போது வந்து அது நடக்குது அப்படின்னா அந்த ஹேபிச்சுவல் பாத்வேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். இதுதான் நம்ம இங்க என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு டைம் பண்ணா நடக்காது, ஒரு டைம் நினைச்சா நடக்காது. திரும்ப திரும்ப நினைக்கிறோம், திரும்ப திரும்ப சொல்றோம், திரும்ப திரும்ப படிக்கிறோம் அப்படிங்கும் போதுதான் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரியான அந்த ரிப்பீட்டிவ் அப்படிங்கிற நேச்சர் வருது. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் படிச்சிருப்போம் என்னன்னா 1க்கு 10 முறை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா 10 முறை வந்து நீங்க டிக்டேஷன் வந்து எழுதுங்க, 10 முறை வந்து நீங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம மூளை ரீதியாக, நம்ம மன ரீதியாக எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஸ்கூல்ல நம்ம ஒண்ணு தவறுதலா எழுதிட்டோம், ஓகேவா, அப்ப அது நமக்கு ஒரு நெகட்டிவ், தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி அதை கரெக்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ண சொல்றாங்க, 10 டைம்ஸ் நம்மள எழுத சொல்றாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட் கிடையாது. அதை நம்ம 10 முறை எழுதும் பொழுது அடுத்ததான் நமக்கு வந்து அந்த தவறு செய்ய மாட்டோம், அந்த வார்த்தையில வந்து நம்ம சரியா வந்து அங்க ரைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர்த்து பனிஷ்மெண்ட் கிடையாது. இப்ப புரியுதுங்களா ஏன் வந்து இந்த நெகட்டிவ் அல்லது ரிப்பீட்டட் தாட்ஸ் வந்து நமக்குள்ள இருக்குது, அல்லது ட்ரூ அண்ட் அன்ட்ரூ நேச்சர் இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கிளியரா எல்லாராலும் புரிந்து கொள்ள முடிகிறதா? எஸ் எஸ் சார். சரி ஐயா, உங்களுக்கு புரியுதுங்களா ஐயா? நல்லா புரியுதுயா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். சரி, இப்ப இந்த பிரெயின் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிரெயினை பத்தி நம்ம கொஞ்சம் வந்து பார்த்துருவோம். பிரெயின் ஏன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா பிரெயின்ல வந்து பல்வேறு பகுதிகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதுல வந்து நமக்கு பல்வேறு பகுதிகள் வந்து பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கோ எமோஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பாக்குறோம். இல்ல இந்த ரெட் கலர்ல கொடுக்கக்கூடிய ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இது யாராவது படிக்க முடியுமா? எஸ். ப்ராப்ளம் சால்விங், எமோஷனல் ட்ரைட்ஸ், ரீசனிங், ஸ்பீக்கிங், வாலண்டரி மோட்டார் ஆக்டிவிட்டி. ஓகே, அப்போ ஸ்பீக் பண்றதுக்கோ, ரீசனிங் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கோ, எமோஷனல் ட்ரைட்ஸ், ஒருத்தவங்க நம்ம பார்த்துட்டு உணர்ச்சி வசப்படுறாங்க சார், அவங்க எமோஷனலி வீக்கா இருக்கு, இதெல்லாம் சொல்ற ஒரு எமோஷனல் ட்ரைட்ஸ்னா ஒரு எமோஷனல் பிஹேவியர்ஸ். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போம், சால்வ் தி ப்ராப்ளம் அப்படின்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு மூளையில இருக்கக்கூடிய எந்த பகுதி முதன்மையாக நமக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய
மூளையினுடைய முன்பகுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததா வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தவங்க ரீட் பண்ண முடியுமா? டெம்போரல் லெப், டெம்போரல் லோப், இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய மூளையினுடைய பகுதி. எஸ், எனிவன்? Yes, sir. Understanding languages, ம் behavior, ம் memory, and hearing. ம் சரி. இப்ப நீங்க எல்லாரும் இப்ப நான் சொல்றது வந்து கேக்குறீங்க. கேட்டதுக்கு அப்புறம் அதை உங்களால வந்து என்ன பண்ணுது, நினைவு வைத்துக் கொண்டு கேள்வி கேட்க முடியுது, சந்தேகங்களை கேட்க முடியுது. இப்ப நீங்க அதை ஹியர் பண்ணக்கூடிய அந்த சென்ஸ், அந்த ஒரு தன்மையே உங்களுக்குள்ள வந்து இல்லாம போயிடுச்சு அப்படின்னா ஹியர் பண்ண முடியாது. அப்புறம் வந்து அதே பார்ட் தான் வந்து நமக்கு மெமரிக்கும் வருது அப்படிங்கறதுல நம்மளால வந்து சரியா மெமரியும் வச்சுக்க முடியாது. அப்புறம் பிஹேவியர்னு சொல்லக்கூட இந்த பிஹேவியர் பேட்டர்ன் வந்து நம்ம வெளிப்படுத்த முடியாது. இதை பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, நம்ம கவனிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கவனிக்கிறது அப்படிங்கிறது ஃபுல் அட்டென்ஷனோட, ஃபுல் ஃபோக்கஸோட, வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸோட நம்ம வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயம். கேட்கறது அப்படிங்கிறது ஜஸ்ட் காதுகளுக்கு மட்டும்தான். கவனிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஒவ்வொரு செல்களோட சேர்ந்து பிரெயினுடைய ஃபுல் அட்டென்ஷனோட லிசன் பண்ணக்கூடிய விஷயம். அப்ப நம்ம பேச்சு வழக்கில் நமக்கு தெரியும், ஒரு முறை ஒருத்தவங்க ஒரு வேலையை சொல்லுவோம், ஆனா அதை அவங்க காதுல கேட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க, அதை வந்து நம்ம சொன்ன வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், 1க்கு 4 முறை அவங்க சொன்னாதான் செய்வோம். அப்புறம் நம்ம திட்ட செய்வோம், என்னடா எத்தனை முறை உனக்கு சொல்றது, சொல்றத காதுல வாங்கவே மாட்டேங்கிறியான்னு. அப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க காதுல வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு அது உள்ளுக்குள்ள பதிஞ்சு அதை அவங்க வந்து உள்ளுக்குள்ள அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய வேலையை வந்து அவங்க செய்வாங்க. அப்ப நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள எவ்வளவு விதமான இந்த மெமரி, பிஹேவியர் மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறதா ஒவ்வொருத்தராலையும்? எஸ். Yes, sir. அப்ப நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னா என்ன அவசியம் அப்படின்னா, ஒண்ணு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து நம்ம சரியா வந்து நிகழ்காலத்துல வந்து இருக்கணும். இப்ப நான் ஒரு விஷயம் இங்க நீங்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், உங்க சுத்தி எத்தனை வேலை நடந்துட்டு இருந்தாலும் நான் என்ன ஒரு விஷயம் சொல்றேன் அதை நம்ம கேட்கணும் அப்படின்னா அந்த ஒரு கான்சியஸ்னஸ் உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்கணும். அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கணும். இன்னொன்னு பிரசன்ட் மொமெண்ட்ல மட்டும் இருக்கிறது இல்லாம, நம்ம 8 o'clock கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோம், 9 o'clock ஆரம்பிச்சோம், இப்ப கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவல் ஆயிருக்கும். அப்ப இதுவரையில வந்து நமக்கு என்ன இருக்கணும், கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கிறது இல்லாம பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி நம்ம ஒத்த பிரெயின் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிசிக்கலா பார்க்கும்போது நிறைய பார்ட்ஸ் இருக்கும், நிறைய பார்ட்ஸுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அதுல வந்து முதன்மையானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரெயினுடைய ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா, பிரீத்திங், பாடி டெம்பரேச்சர், டைஜஷன், அலர்ட்னஸ், ஸ்லீப், ஸ்வாலோயிங். அப்போ ஒரு சிலர் வந்து விழிப்புணர்வு நிலையில இருக்க மாட்டாங்க, அலர்ட்டாவே இருக்க மாட்டாங்க. எப்பா சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வோட இருந்திருக்கலாம், இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம், இந்த ஆக்சிடென்ட்டை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்லீப்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தன் எந்நேரம் தூங்கிட்டே இருப்பான். இன்னொருத்தவங்க எடுத்துக்கிட்டோம்னா, சார் தூக்கமே வர மாட்டேங்குது சார், ஒரு நாளைக்கு 2 hours தான் தூங்குறேன், 2 மணி நேரம் தான் தூங்குறேன், அதுவுமே என்னால சரியா தூங்க முடியல அப்படின்னு எல்லாம். இப்ப இந்த மாதிரி அந்த மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களோட பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்புல வந்து இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மூளை அப்படிங்கிற பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 12,000 இருந்து 60,000 வரக்கூடிய அந்த தாட்ஸ் அப்படிங்கிறதும் இங்க நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்பாடுகளை இயக்குவதற்கு அந்த 12,000 இருந்து 60,000 தாட்ஸ் அப்படிங்கிறதுதான் முதல் காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? இதுல யாருக்காவது ஏதாவது கேள்வியோ சந்தேகம் இருக்கா? Yes, sir. சரி சார், உங்களுக்கு புரியுதா? புரியுது. சரி, இப்போ அந்த பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டேன் சார், ஆனா பிரெயின்ல தான் வந்து கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு சொன்னோம். இப்ப அந்த பிரெயின்ல இருந்து நம்ம ஒவ்வொரு ஆர்கான்ஸுக்கும், இப்ப நம்ம கோபம் வந்து வருது சார், அந்த கோபத்தை நம்ம வெளிப்படுத்தணும், யாராச்சும் நம்ம கூப்பிட்டு அவங்க வந்து நம்ம திட்டணும் அல்லது அடிக்கணும், பொருளை தூக்கி போட்டு உடைக்கணும் அப்படின்னா, கோபம் எனக்கு வருதுன்னா நான் ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறேன் அப்படின்னா என்னோட கைகள் வந்து இயங்கணும், அந்த பொருளை எடுக்கணும், பொருளை எடுத்து நான் திரும்ப உடைக்கணும். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னாதான் எதிரில் இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்க, இவங்களுக்கு கோபம் வந்திருக்கு, கோபம் வந்தா பொருளை தூக்கி போட்டு உடைப்பாங்க அப்படின்னு தெரியும்.
இப்போ கோபம் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு கைகளுக்கு இயக்கங்களை கொடுத்து ஒரு பொருளை எடுத்து அதை திரும்ப நம்ம உடைக்கிறதுக்கான அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொடுக்குது, அந்த கம்யூனிகேஷனை கொடுக்குது அப்படின்னா, மூளை என்பது நரம்புகள் வழியாக நமக்கு கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குது. அதான் பொதுவாக அந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது இந்த சென்ட்ரல் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட பிரெயின் மொத்த பகுதிகளையும் நம்முடைய அந்த பிரெயின் ஸ்டெம் அல்லது தண்டுவட பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அல்லது கமாண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பொதுவா சொல்றோம் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து ஒட்டுமொத்த அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து மிக மிக முக்கியமான தேவையா இருக்கும். அந்த பிசிக்கலா அந்த பாடி வந்து நமக்கு வந்து பேலன்ஸ்டா ஒரு ஃபிட்டாவும் ஹெல்த்தியாவும் இருக்கணும் அப்படின்னா முதுகெலும்பு வந்து அலைன்மெண்டா சரியா இருக்கணும். அதே மனிதன் வந்து அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா பிரெயினுடைய ஃபங்க்ஷன், மைண்டினுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சரியா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிரெயினுடைய ஃபங்க்ஷனும் ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்ததா வந்து இப்ப இந்த முதுகெலும்பு மற்றும் பிரெயின் அப்படிங்கிறத தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த கை கால்களுடைய இயக்கங்கள் அல்லது வந்து நம்ம இதயம், கிட்னி இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றோம்னா பெரிபெரல், அதாவது புற விஷயங்கள். அந்த முதுகெலும்பு அந்த பிரெயினை தவிர்த்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எல்லாமே என்னன்னா பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நமக்கு ஆட்டோனமிக், சொமேட்டிக் அப்படிங்கிற மாதிரி, சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்திக் இந்த மாதிரி வந்து நிறைய வந்திருக்கும். சென்சரி இன்புட், மோட்டார் இன்புட் எல்லாம். அப்ப இந்த பெரிபெரல் அப்படிங்கிற ஒரு அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா நம்ம அறியாமலே வந்து சடனா வந்து ஒரு சூடான நீர்ல நம்ம வந்து விரலை வைக்கிறோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா. நமக்கு வந்து ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிச்சதுன்னா உடனே எடுக்கிறோம். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம அறியாமலே நம்ம வந்து செயல்படுறோம் இல்லையா. இது எல்லாத்துக்குமே இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து காரணம். அதுலயும் மிக பிரதானமாக பார்க்கும்போது பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து மிக பிரதான பங்கு வகிக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? புரியுது எல்லாருக்கும்? Yes, sir. சரி, இப்ப எனக்கு மனசு பாதிக்கப்பட்டா உடல் ஏன் பாதிக்கப்படுது? சரி, அதுக்கு முன்னாடி இந்த பேராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த பேராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அதுல அந்த முதுகெலும்பினுடைய முதல் பகுதி, பிரெயினுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முதல் பகுதியும் அந்த ஸ்பைனல் கார்டு கடைசி பகுதியில், இது ரெண்டும் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பேராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிற மாதிரியும், அந்த பிரெயினுடைய அந்த ஸ்பைனல் கார்டினுடைய நடுப்பகுதியிலிருந்து பிரிஞ்சு பல்வேறு உறுப்புகளுக்கு வந்து இந்த நரம்பு மூலமா கனெக்ஷன்ஸ் போகிறது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிம்பத்தட்டிக் அப்படிங்கிற மாதிரி இந்த இமேஜ்ல பார்க்கும் போது புரியும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுது? இந்த பிக்சர் கிளியரா தெரியுதா? சரி, இப்ப அடுத்தது என்னன்னா இன்னொரு மெயின் பிக்சர் பார்க்க போறோம். இதான் வந்து மிக முக்கியமான விஷயம். சரி, இப்போ இப்ப இதுல மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குதுன்னா அந்த பிரெயின்ல இருந்து ஒரு நம்ம அந்த சர்க்கியூட் போர்ட்ல பாக்குற மாதிரி வந்து பல்வேறு ஆர்கன்ஸ்க்கு வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் போகுது. அப்போ பிரெயின் அப்படிங்கிற அந்த மனம் அல்லது அறிவு அப்படிங்கிறது நமக்கு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அது வந்து உடல்ல இருக்கக்கூடிய மிக பிரதானமான பல்வேறு உறுப்புகளை வந்து இந்த கம்யூனிகேஷன் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் மூலியமாக கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டு பல்வேறு உறுப்புகளை வந்து நம்ம பாதிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒருத்தவங்க வந்து சண்டை வருது சார், கோவப்படுறாங்க வீட்டுல. கோவப்பட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, கோவிச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம் போங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. கோபமா இருக்கும்போது ஒருத்தரால் நினைச்சாலும் அவங்களால வந்து சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் அது வந்து ஆரோக்கியமான தன்மையில வந்து ஜீரணம் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த பிக்சர்ல ஷோ பண்ணிருக்கிற மாதிரி பிரெயினுக்கு வந்து நமக்கு அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து சரியா வந்து ப்ராசஸ் ஆகல, பேலன்ஸா வைக்க முடியல அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உடல்ல வந்து பல்வேறு உறுப்புகளுக்கு வந்து அனுப்பப்படும். அப்படி அனுப்பும்போது அது ஸ்டொமக்ல இருந்து இந்த லிவர், கிட்னி, லங்ஸ் இந்த மாதிரி பல்வேறு உறுப்புகளுக்கு அனுப்பும்போது அந்த உறுப்புகள் எல்லாமே அந்த எமோஷன்ஸால வந்து ஸ்ட்ரக் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா பிசிக்கலா அந்த பாடிக்கு வந்து ஒரு உணவு வேணும் அப்படின்னா கூட எமோஷனலி நான் வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கிறேன், எங்களால வந்து மூளையில இருந்து சிக்னல் வந்துருச்சு, எங்களால செயல்பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செயல்படாம போயிடும். அப்போ நம்மளால உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ தெரியுதுங்களா ஒரு எமோஷன்ஸ் அப்படிங்கிற உடலை வந்து எப்படி பாதிக்குது,
ஏன் வந்து அப்போ ஒரு பிரெயின் சொன்ன ஒரு விஷயத்த வந்து உடல் உறுப்புகள் ஏற்றுக்கொண்டு வந்து நம்ம உடல் தேவைகளுக்கு ஏத்த மாதிரி வந்து செயல்பட முடியல அப்படிங்கிறது புரியுதா? எஸ், Yes, sir. கிளியர்? சரி, Clear, sir. அதே மாதிரி இப்ப இது என்ன சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு பஸ் அப்படிங்கறத எடுப்போமே. இப்ப பஸ் வந்து டிரைவ் பண்றாங்க அப்படின்னா டிரைவர்னு சொல்றோம். அந்த பஸ்ல வந்து ஒரு கண்டக்டர் இருப்பாரு. ஈவன் தோ வந்து கண்டக்டர் தான் வந்து அதை வந்து டிரைவ் பண்றாரு அப்படின்னாலும், யார் வந்து சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கண்டக்டர் டிரைவர் வந்து அந்த வண்டியை வந்து மூவ் பண்ணுவார். எனிஒன்? எஸ், வை எவ்ரிஒன் இஸ் சைலண்ட்? சரி, அப்போ கண்டக்டர் நடத்துனர் அப்படிங்கிற இருப்பாரு. அவர் வந்து விசில் கொடுத்து சவுண்ட் கொடுத்தா மட்டும் தான் நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னா டிரைவர் போவார். நிப்பாட்டுங்கன்னு சொன்னா நிப்பாட்டுவார். பட் ஈவன் தோ வந்து கண்டக்டர் வந்து டிரைவ் பண்ணவும் தெரியாது. கண்டக்டருக்கு வந்து அதை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. ஆனா கண்டக்டர் கொடுக்க அந்த ஒத்த சிக்னல்ல இருந்து அந்த ஒட்டுமொத்த பஸ்ஸும் வந்து டிரைவர் மூலியமாக நகர்த்தப்படணுமா இல்லையா அப்படிங்கிறத கண்டக்டர் தான் வந்து டிசைட் பண்ணுவார். ஆனா இது கண்டக்டர் சொன்னா ஏன் டிரைவர் வந்து மூவ் பண்றாரு அப்படின்னா அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது அப்படிதான் வந்து செயல்படும். கண்டக்டர் விசில் ஊதுனாதான் டிரைவர் வந்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம், அந்த ஒரு ஃபார்மட், அந்த ஒரு ரூல்ஸுக்குள்ளதான் அந்த பேருந்துங்கிறது இயங்கும். அந்த டிரைவருங்கிறது வந்து நடத்துனர் பேச்சு கேட்பாரு. நடத்துனர் அப்படிங்கிறோம் அந்த ஒட்டுமொத்த நடத்துனர், பேருந்து, அந்த ஓட்டுநர் அப்படிங்கிற மாதிரி மொத்தமே ஒரு ஓல் சிஸ்டமுக்குள்ள வந்து இயங்கி கொண்டிருக்கும். அப்போ அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்கவுங்க சரியா செய்யும் போது மட்டும்தான், இணக்கமாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த பேருந்து என்பது சரியான நேரத்துல வந்து சரியா இயக்கப்படும். சரியான வேகத்திலும் சரியான பேருந்து நிறுத்தங்கள்லயும் வந்து சரியான நேரத்துல வந்து நிறுத்தி நிப்பாட்டி அடுத்த வந்து இன்னொரு ஸ்டாப்புக்கு வந்து சரியான நேரத்துல வந்து கொண்டு போவாங்க. அப்ப அந்த ஓல் சிஸ்டம் மொத்தமா வந்து சரியா வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மதிச்சு வந்து சரியா வந்து செயல்படணும் இல்லையா? அந்த ஓல் சிஸ்டம் கமாண்டிங் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அது போல இந்த பிரெயின் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் இயக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு தன்மையாக இந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெர்வஸ் சிஸ்டம் மூலமாக நமக்கு ஒவ்வொரு செகண்டும் ஒரு எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அந்த 12,000 to 60,000 தாட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டெய்லி வந்து டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ எது வேணும் வேணாம் அப்படிங்கிறது வந்து பிரெயின் வந்து சரியா வந்து நாமன்றது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த என்விரான்மெண்ட்ல இருந்தும் அது வந்து ஒரு சென்சார் மாதிரி, ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஒவ்வொரு செகண்ட், ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நமக்கு அறிவு ரீதியா நமக்கு வந்து தெரிஞ்சாலும் தெரியாம போனாலும் ஒவ்வொரு செகண்டுமே அது வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும். உடனே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து உடல் உறுப்புகளை இயக்க வைத்து நமக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து நம்ம பாதுகாப்போம். இது மொத்தமே எதுக்காக நடக்குது? ஏன் வந்து பிரெயினுக்கு அத்தனை தாட்ஸ் வருது? நெகட்டிவ் ஏன் இருக்கு? ஏன் வந்து அன்ட்ரூ நிறைய இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்த விஷயங்களுமே நம்முடைய சர்வைவல் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற தன்மைகளுக்கு மட்டும்தான். நம்மை வாழ வைப்பதற்காகவும் நம்மை பாதுகாப்பதற்காகவும் தான் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தருமே 100% கிளியரா புரிஞ்சுக்கணும். எல்லோருக்குமே 100% கிளியரா புரியுதா? எஸ், புரியாதுங்க யாராவது இருக்கீங்களா? சரி, ஓகே. இப்ப அந்த பிரெயின்ல இருந்து நமக்கு பல்வேறு உறுப்புகளுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் சேனல்ஸ் அப்படின்னு சொல்றது நரம்புகள் மூலமா வந்து நமக்கு கம்யூனிகேட் ஆயிருக்கு இல்லையா? அதுல பிரதானமான அந்த நரம்புங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா தெரியும். பிரெயின்ல இருந்து ஒரு 2 நரம்புகள் மாதிரி வந்து ஒன்னா வணிந்து இணைஞ்செல்லாம் ஒவ்வொரு நம்ம பிரைமரி என்னென்னலாம் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்றோமோ நமக்கு லங்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சிறுகுடல் பெருகுடல் அப்படிங்கிற மாதிரி அனைத்து உறுப்புகளோடவும் பிரதானமாக இது கான்டாக்ட்ல வந்து இருக்கும். இதனாலதான் வந்து நமக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வருது சார், ஒரு லிவர்ல ஒரு ப்ராப்ளம் வருது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது, இல்ல ஸ்டொமக்ல அல்சர் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டுமே வந்து பிரெயின் வந்து நமக்கு சிக்னல்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் நமக்கு அந்த எமோஷன்ஸை வந்து உறுப்புகள் வழியாக ஒவ்வொரு செகண்டும் கடத்தி கொண்டேதான் இருக்கும் இந்த வேகஸ் நர்வ் மூலமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்க பார்த்தோன்னா தெரியும் இந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த உறுப்புகளோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது.
நம்ம இந்த ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ், ஹார்ட், ஸ்பிளீன், ஸ்டொமக், பேங்க்ரியாஸ், கிட்னி, ஸ்மால் இன்டெஸ்டின், அப்புறம் லிவர், கால் பிளாடர், லார்ஜ் இன்டெஸ்டின். இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய பெரும்பாலான உறுப்புகள் ஒட்டு மொத்தமும் இந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கிற இந்த கன்வென்ஷன்ஸ் மூலமாக நமக்கு பிரெயினோட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ பிரெயின்ல ஓடக்கூடிய அந்த 12,000 தாட்ஸ்ல இருந்து 60,000 தாட்ஸ் வரையில ஒவ்வொரு செகண்டும் இந்த ஒட்டுமொத்த உறுப்புகளும் மூளையோட இணைந்து ஒரு சென்சார் மாதிரி 24/7 ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஒரு சவுண்டா இருக்கலாம், ஒரு ஒரு எனர்ஜியா இருக்கலாம், ஒரு ஒலியா இருக்கலாம், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருந்து உள்ளுக்குள்ள நம்ம உடல் உறுப்புகளுக்குள்ள நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் நம்மள கண்காணிச்சுட்டே தான் இருக்கும். ஏன் அது கண்காணிக்குது, ஏன் நிறைய விஷயம் நெகட்டிவா இருக்கு, ஏன் நிறைய விஷயம் வந்து அன்ட்ரூவா இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த விஷயங்களுமே நம்மளுடைய சர்வைவலுக்காக மட்டும்தான். அந்த சர்வைவல் மட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்கும் சேர்த்துதான் அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததான் இன்னொரு விஷயம் மட்டும் நான் ஷோ பண்ணி இந்த செஷன் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த பிரான்ச்சிங் நர்வ்ஸ். இங்க பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் நமக்கு வந்து இந்த வாயிலிருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விதங்களாக இந்த நரம்புகளுடைய தொகுப்பு வந்து எப்படி எல்லாம் வந்து உடல் முழுவதும் பரவி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த பிரெயின்ல ஏற்படக்கூடிய அந்த தாட்ஸ் அல்லது அந்த பிரெயின் அந்த எமோஷன் தாட்ஸ்ல இருந்து வரக்கூடிய எமோஷன்ஸ் வந்து நாம சரியா பேலன்ஸா வைக்காம போயிட்டோம் அப்படின்னா இந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது மூலியமாக ஒவ்வொரு செகண்டும் வந்து சிக்னல்ஸ் அனுப்பப்பட்டு கம்யூனிகேஷன் கொடுக்கப்பட்டு அந்த வேகஸ் நர்வோட எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அத்தனை உறுப்புகளுமே தன்னுடைய செயல்பாடுகளை வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் மனம் பாதிக்கப்படும் போது உடல் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுது, அல்லது உடல் பாதிக்கும் போது மனம் ஏன் பாதிக்கப்படுது, அப்ப நம்ம வந்து மனதிற்கு மலர் தீர்வுகளை கொடுக்கும்போது உடல் எவ்வாறு வந்து சரியாகுது, உடல் நோய்கள் வந்து எவ்வாறு குணமாகுது அப்படிங்கிறதெல்லாம் எல்லோராலும் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், கிளியர்? சரி, கிளியர். வேற யாராவது இருக்கீங்களா, இல்ல கேள்வி சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஸோ ஒரு 9 மினிட்ஸ்ல வந்து நம்ம இந்த செஷனை வந்து முடிச்சுக்கலாம். எஸ் ப்ளீஸ். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு அறிவிப்பு, இது வந்து வாய்ப்பு இருப்பவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து A to Z வந்து நம்ம மலர் தேர்வுல வந்து சரியான முறையில வந்து சரியா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மெத்தட்ஸ் வந்து நீங்க அனுபவ ரீதியா வந்து தெரிஞ்சுக்கணும் அல்லது படிச்சுக்கணும், உணரணும், கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய மாதம், அடுத்த மாதம் ஜான்வரியிலிருந்து ஒரு 3 மாதங்கள் அப்படிங்கிறது வந்து வகுப்பு வந்து நடைபெறும். ஒன்னு வீக் எண்ட், சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி நேரங்கள்ல இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து இரவு நேரங்கள் 7 to 8 அல்லது 8 to 9 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஒன்று வீக்கெண்ட்ல வந்து இருக்கும் அல்லது வீக் டேஸ்ல வந்து இருக்கும். திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமைகளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நாள், அதாவது வாரத்துல ஒரு நாள் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து 12 வாரங்கள் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் குறைந்தது ஒரு மணி நேரம் இருக்கும். பட் 1.5 hour அல்லது 2 hours கூட ஆகலாம். அப்ப அந்த 3 மாத காலங்கள் வகுப்புல வந்து நீங்க தெரிஞ்சுக்கும் போது நீங்க மலர் தீர்வுகள் வந்து மலர்கள் அல்லது தீர்வுகள் அப்படிங்கறத தாண்டி வந்து பல்வேறு அற்புதமான உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், கர்ம சார்ந்த விஷயங்கள், சொசைட்டி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான விஷயங்களை மிக மிக தெளிவாக நுட்பமாக அனுபவ ரீதியாக தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி அது அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம பல்வேறு ரகசியங்கள், சூட்சுமங்கள் அப்படிங்கிறதையும் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வகுப்போட கட்டணங்கள் அல்லது வந்து அந்த வகுப்புல வந்து எப்பப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்லைடு வந்து ஷோ பண்றேன். அதை பார்க்கும்போது உங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கிளியரா புரியும். ஜஸ்ட் a minute. சரி, இந்த ஸ்லைடு எல்லாருக்கும் கிளியரா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பார்த்தோம் அப்படின்னா மலர் மருத்துவம் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, மிக எளிமையான, தெளிவான, நுட்பமான முற்றிலும் புதிய கோணத்தில் புதிய பரிமாணத்தில் அனுபவ பாட வகுப்புகள். ஸோ 3 மாதம் வந்து கிளாஸ் இருக்கும், 12 வகுப்புகள், 12 வாரங்கள் இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம இந்த சைட்ல ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி வந்து வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி சண்டே
ஈவினிங் 7 to 8 PM அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அல்லது 8 PM தாண்டி கூட வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு 1/2 hour 1 hour அப்படிங்கிறது கூட வந்து எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் தவறாமல் எவ்ரி சண்டே வந்து ஈவினிங் 7 PM அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வகுப்புக்கான கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 800 rupees அப்படிங்கிறது வரும். 12 வகுப்புகளுக்கான முழு கட்டணம் அப்படிங்கிறது 9600 rupees only. ஸோ அதே மாதிரி ஒரு சில வகுப்புல வந்து ஜாயின் பண்ண முடியல அல்லது கலந்துக்க முடியல அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படும். அது நீங்க எப்ப வேணாலும் ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். யூடியூப் லைவ் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருவோம். ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்க யூடியூப்லயே வந்து பார்த்துக்கலாம். அது மாதிரி வந்து ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் மற்றும் ஆங்கிலம் கலந்து இருக்கும். நமக்கு ஒவ்வொரு வகுப்பிலும் இன்றைய வகுப்பு போல ஜூம் மீட் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஸோ இந்த வகுப்பு கட்டணம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக அந்த 9600 அப்படிங்கிறது வந்து நீங்க ஒவ்வொரு வாரமா செலுத்தக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா 800 rupees அப்படிங்கிறது வந்து வார கட்டணமாக செலுத்தி வந்து நீங்க படிச்சுக்கலாம். அல்லது ஒரே டைம்ல வந்து நீங்க 9600 வந்து நீங்க செலுத்தி படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக படிச்சுக்கலாம். இதே நீங்க ஒவ்வொரு வீக்கா வந்து ஒவ்வொரு வாரமா தான் நீங்க வந்து காசு கட்டி படிச்சுக்கணும் அப்படின்னா முதல் 6 மாதங்கள் வரையில வந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமா வந்து நீங்க கட்டணம் செலுத்தி வந்து படிச்சுக்க முடியும். அதாவது 4800 ரூபாய் கட்டணம் செலுத்தக்கூடிய வகையில ஒவ்வொரு வாரமும் 800 பே பண்ணி 4800 வரையில நீங்க 6 வாரங்களுக்கு வந்து இந்த மாதிரி பே பண்ணிக்கொள்ள முடியும். 6வது வாரத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய கட்டணங்கள் அப்படிங்கிறது வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்லயோ அல்லது ஒரே இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய 4800 அப்படிங்கிறத நீங்க சிங்கிள் பேமெண்ட்டாவோ அல்லது 2 பேமெண்ட்டாவோ ஒரே டைம்ல செலுத்துற மாதிரி இருக்கும். 6வது வாரங்களுக்கு அப்பாற்பட்டு வீக்லி பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இதுல வந்து இந்த 9600 அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க வந்து சேம் ஒரே டைம்ல வந்து நீங்க சிங்கிள் பேமெண்டா பண்ணோம் அப்படின்னா 9000 rupees மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானதாக இருக்கும். ஃபார் பேயிங் பல்க் பேமெண்ட் ஆஃப் ₹9000 ஃபார் 12 classes. அந்த மாதிரி நீங்க 9000 பே பண்றீங்க அப்படிங்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு 600 rupees அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் வரும். அதே மாதிரி நீங்க சிங்கிள் பேமெண்டா பண்றீங்க அப்படின்னா அரோமா தெரப்பி வகுப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய ஜான்வரியில வந்து வரும். அந்த 2000 rupees ஒர்த் உள்ள அரோமா தெரப்பி அப்படிங்கிற வகுப்புலையும் நீங்க முற்றிலும் இலவசமாக கலந்து கொள்ள முடியும். இது வந்து இந்த மாதிரி வந்து சிங்கிள் பேமெண்ட்டோ அல்லது வந்து 9000 அப்படிங்கிற வந்து ஒரு 1 week டைமோ அல்ல ஒரு 10 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணி கூட நீங்க வந்து 2 இன்ஸ்டால்மெண்டா கூட வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். சரிங்க, 9000 சிங்கிள் பேமெண்டா இருந்தாலும் சரி, அதாவது 9000 அப்படிங்கிறது டபுள் பேமெண்டா இருந்தாலும் சரி, அதாவது டியூவல் இஎம்ஐ அல்லது இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி 2 times 2 முறை வந்து நீங்க பே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த 2000 ஒர்த்துள்ள அரோமா தெரப்பியை வந்து நீங்க ஃப்ரீயா படிச்சுக்க முடியும். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நான் அந்த அரோமா தெரப்பி அப்படிங்கிறது நிறைய இடங்கள் வந்து நிறைய வகுப்புல வந்து ஃப்ரீயா வந்து படிச்சுக்க முடியும்னு சொல்லியிருப்பேன். ஏன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஃப்ளவர் ரெமெடிக்கும் அரோமா தெரப்பிக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மேட்ச் ஆகும். அதே மாதிரி மனம் சார்ந்த விஷயங்களும் அரோமா தெரப்பியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து வரும். அதனால வந்து அதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ற மெத்தடாலஜியும் வந்து நிறைய ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அரோமா தெரப்பி அப்படிங்கிறத ஃப்ரீயா வந்து இந்த மாதிரி வகுப்புகளுக்கு முழு கட்டணம் செலுத்தக்கூடிய நபர்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஸோ மச். அதே போல இந்த வகுப்பினுடைய கருத்துக்களை வந்து நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து உங்களுடைய உண்மையான அனுபவபூர்வமான கருத்துக்களை வந்து நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம்.